ஆத்தோர துணித வைக்க நாங்க தானே போறோம். கூடவே வாங்க பொண்டுகளா. ஒரு தில்லேலே லேலோ ஒரு தன்னானே நானே. ஒரு தில்லேலே லேலோ ஒரு தன்னானே நானே. ஆறாது கவுண்டர் பை மாதிரி இருக்குதா? யார் இது? காலையும் பொண்ணு மாதிரிலாம் இருக்கு. ஆஹா, டேய் கவுண்டர் பையன் காலையும் பொண்ணு கூட்டி ஓடுறானே. என்னது? கவுண்டர் பையன் காளையம் பொண்ண கூட்டு ஓடுறானா? ஏனே, கவுண்டர் பையன் காளையம் பொண்ண கூட்டு ஓடுறானாமா? சொல்லுது இல்ல, புதன் சுக்கிரனை சந்திக்கிறப்பவே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. நடந்துருச்சு இல்ல. இனிமே நம்ம ஊர்ல திருவிழா தானே. போய் ஏப்போ ஒரு டீ தண்ணி கொடுப்பு. என்ன சிங்கமுத்தே, கருக்கல்லே கிளம்பிட்ட? நம்ம காளையம் வீட்டுக்கு சவரம் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. காளையம் வீட்டுக்கா? அதுக்கே இப்படி வாய பொழக்குத? ஏண்டா, கவுண்டம் பையன் காளையம் பொண்ண கூட்டு ஓட்டான்னு ஊரே கொழுந்து விட்டு எரியுது. முருகன் பையன் ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா காளையம் வீட்லயே கை வைப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையப்பா. ஏண்டி பங்கஜா, கேட்டியாடி இந்த கதைய? சொல்லு. இந்த கவுண்ட வீட்டு பையன் முருகன் கூட்டு கட்டுறேன்னு சொல்லி நம்ம காளையம் வீட்டு பொண்ண இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா? அப்படியா? மாட்டோட மாடா பழகுறவன் அந்த காளையன் தான் பொண்ணை கூட்டிட்டு போனா சும்மா இருப்பானா? என்ன போதும். அவங்க நம்ம ஊர் எல்லையை தாண்டதுக்குள்ள அவனை கண்ணத்துல நம்ம வெட்டி போட்டுட்டு அந்த ஓடி வழி இழுத்துட்டு வாங்க. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐயா ஐயா ஐயா, என்னடா தப்பு நடந்து போச்சுங்கய்யா. என்னடா அவசரம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காலையும் கூட நம்ம சிந்தையா கூட்டிட்டு போயிட்டாரு. ஐயா, ஊரே ஒரே கலவரமாய் போச்சுங்க. காலை ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்கய்யா. நாங்களும் பதிலுக்கு அடிச்சு நொறுக்கிட்டோமுங்க. என்னடா சொல்றீங்க? ஐயா, என்ன நடந்துச்சுன்னா? கழுதைய ஏன்டா அவசரப்பட்டிய? அவன் தான் முன்கோபக்காரனா? நீங்களுமா? முருகங்க இவ ஒருத்தி கூட்டாத பஞ்சாயத்தை. பிரச்சனை நம்ம கவுண்டர் பேர்ல இருக்கிறதுனால என்ன ஏதுன்னு விசாரிச்சு பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ
அதுக்கு எல்லாரும் கட்டு பண்ணோம். என்னங்க கவுண்டர் நான் சொல்றது? முதல்ல என் முறை பண்ண எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லுங்க. யாருகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு 3 இலை விடல, இவெல்லாம் பஞ்சாயத்து என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ரோஷம் மட்டும் பத்துட்டு வருதுல, அதே ரோஷத்தோட என் முறை பண்ணிக்கிட்ட ஒப்படை சொல்லுங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. மறுபடியும் பாடுறா. கவுண்டரே கோவப்படாதீங்க. அவன் கிடக்குற சின்ன பையன், அவன்கிட்ட போய் காளையா நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்னத்தங்க சொல்றது? என் பொண்ணை எப்படி எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தேன் தெரியுமா? ஆனா இப்படி புசுக்குன்னு தூக்கி போன்னு யாருங்க தெரியும்? காளையா உன் நிலைமை புரியுது. பொண்ணை பெத்த உன் வேதனை எங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு போனது நம்ம கவுண்டரோட பையன் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. யாரு பார்த்தது? அட ஏ பரமா சொல்லடா. ஏண்டா பரமா நீ பாத்தியா? இல்லைங்க, முனுசாமி தான் இப்படி சொன்னானுங்க. முனுசாமி நீ பாத்தியா? நான் பாக்கலீங்க, எனக்கு கருப்புசாமி தான் சொன்னானுங்க. ஏண்டா கருப்பா நீ பாத்தியா? எல்லாரும் சொன்ன விஷயம் தான் நானும் சொன்னாங்க. அட போங்கப்பா. பாத்தியா 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 நீங்களா பேசிருந்தா எப்படி? யாரு பார்த்தானோ அவனை பாத்தியா இல்லையான்னு கேட்டா தானே அவன் பார்த்தானா இல்லையாங்கிறது தெரியும். இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு என்ன அர்த்தம் பண்ண வேண்டாமா? ஏனுங்க அந்த பசங்களே கேட்டா என்ன விஷயம் தெரியுது? சும்மா இருக்க மாட்டியா? பம்பு கொடுத்து வாங்குறீங்க, ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. அது இல்லைங்க, நேத்து நாங்க 2வது ஆட்டம் படம் பார்த்துட்டு பஸ் கிடைக்காம பக்கத்து வீட்டுல படுத்துட்டோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டோங்க. ஆமாங்க. ஏண்டா உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கா? ஐயா ஏதோ பஞ்சாயத்துல சும்மா வேடிக்கை பார்க்கறதா வந்தோம். நீங்க வாயை திறந்ததை வச்சுதான் இங்க ஏதோ நடந்திருக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லனா நம்ம ஊரே 2 பட்டு போச்சுங்க. காலையில இருந்து எந்த வேலையுமே ஓடுலீங்க. இப்படி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கறத வச்சு நாம எந்த முடிவுக்கு வர முடியாதுங்க. முதல்ல ஓடி போன 2 பேரையும் பஞ்சாயத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற வழியை பாருங்க. அவர் ஓடி போயிடுவார். சும்மா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாரு மேல தப்புங்கிறது இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணிட்டோம். ஏனுங்க சரிதானுங்களே? அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்காம எப்பவும் போல இருக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. என்ன கவுண்டர் நான் சொல்றது? எல்லா கன்றாவையும் நீயே சொல்லிட்ட. நான் என்ன சொல்றேன்? அதான் துண்ட உதறி போட்டால போக போக வேலைய பாரு. கிளம்பே. நல்ல கூட்டத்துக்குள்ள சுசீந்திரன் அனுமார் மாதிரி நின்னுக்கிட்டு. என்ன உங்கள இல்ல. போங்கடா. மாப்ள, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படியும் என் பொண்ணை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. டவுல் எடுக்க மறந்துட்டேன். சரி வேணாம். ஏய் என்னடி அசிங்கமா? என்னடி உங்ககிட்ட இல்லாத எங்கிட்ட இருக்கு? சும்மா பொத்துடி. உனக்கு எது இருக்கோ இல்லையோடி வா இருக்குது. ஏய் சீ என்னடி இது காலங்கத்தால? நீ ரொம்ப மோசண்டி. டவல் எடுக்க வந்த அதுக்குள்ள ரொம்ப தான் சிலுத்துக்கிறியே. தீபா, லதான்னு ஒரு பொண்ணே உன்னை பார்க்க வந்திருக்குமா? லதாவா? இதோ இந்த பொண்ணுதான். எப்ப வந்த? இப்பதான். ஊர்ல பாட்டி நல்லா இருக்காங்களா? ஏய் நான் லெட்டர் போட்டு எனக்கு கிடைச்சதா? அந்த அட்ரஸ வச்சுதான் வந்தேன். என்னடி ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நின்னுட்டு இருக்க? முடியல, என்னால ஊர்ல நிம்மதியா இருக்க முடியல. அழகடி கண்ணை துடிச்சுக்கோ. வேலைக்கு வரல? கிளம்பிட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. மீட் மை ஃப்ரெண்ட் லதா. ஹலோ ஹலோ. சரி நான் போறேன், நீ பின்னாடி வா. ஈவினிங் மீட் பண்ணலாம். சும்மா எழுதிட்டே இருக்காத, கணத்தோட வா வா. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடி. குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. வார்டன் கிட்ட சொல்லிட்டு போறேன், சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க. மத்ததெல்லாம் நம்ம ஈவினிங் பேசிக்கலாம். சரியா? சரிடி வா. தலை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாத. ஏய் யாரையும் உள்ள விடாத. நிறுத்துற அப்படியே. நீ சாப்பிட்டு தல. நல்லா இருக்கு. தலைக்கு 2 லெக் பீஸ். சாப்பிட்டு தல. பாசக்கார பசங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க. போதும் போதும். நல்லா சாப்பிடு தல. தலைக்கு 2 காடை ஃப்ரை. ஏய் வேணாம்டா. காடை கேன்சல். சாப்பிடு தல. கவலைப்படாம சாப்பிடு. இந்த தல. தல இலையிலே கழுவு தல. அப்படின்ற கழுவு. பிஸ்லரி வாட்டிலே கை கழுவுறமே. இவனுக்கு பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையப்பா. இந்தானே பீடா. தல இந்த தல. சூப்பர் சூப்பர். தல இது எப்படி இருக்கு? அடடா நீ பிறவி கலைஞர். ஒரு பாக்கெட் கொடுப்பா. தல இந்த தல இது எப்படி இருக்குது? ஆஹா ஒரு நடிகன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். வரேன் தல. கால்ல பாப்போம். போய்டா போய்டா. ஏய்
கரெக்டா சொன்ன டைம் காலைல வந்து சேருங்கப்பா. கிளம்பு கிளம்பு. சொன்ன மேட்டர் மறந்துடாதீங்களா? ஹாப்பி டாய்க்கோ. மதுரைக்கு போகாதடி அங்கே மல்லிப்பூ கண்ணு வைக்கும். என்னது நிம்மதியா படி தூங்கலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் நெத்தி மாதிரி வந்து உட்காந்துருக்கான். யாரப்பா? ஒருவேளை அந்த ஆட்டோக்காரனா இருப்பானோ? இல்லையே, அவன் காக்கி சட்டெல்லாம் போட்டிருப்பான். கலர் மாறி இருக்க. ஒருவேளை தண்டல்காரனா இருப்பானோ? தண்டல் லேத்தானா கொடுத்தோம். யாரா இருப்பான்? யாரா இருந்தா என்ன சமாளிப்போம். கருப்பு பூந்து விளையாடுறா. 10 வருஷமா இதே தானே பண்ணிட்டு இருக்க. அண்ணே பணம் கொடுத்துட்டு வந்து நீயா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. மாப்பிள்ள இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்டிய. சரி சரி வா உள்ள போய் விளையாட உட்காந்து பேசுவோம். வா வா. திறந்து சீசே வா வா. அப்புறம் மாப்பிள்ள ஊர்ல அப்பா அம்மா அக்கா மாமா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வா வா வா. இதான் மாப்பிள்ள நம்மளோட வசந்த மாளிகை. உட்காரு, பயப்படாம உட்காரு. ஆமா, என் அட்ரஸ் யாரு கொடுத்தா? 2 நாளைக்கு முன்னாடி தான் உன் தம்பியை பார்த்தேன். அப்படியா மாப்பிள்ள? என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா எங்க அண்ணா ஒரு மாப்பிள்ள என் தம்பிக்கு என் மேல அம்புட்டு பாசம். அவங்கிட்ட தான் இந்த அட்ரஸ் கூட வாங்கினேன். மாட்ட விட்டானே. ஆமா மாப்பிள்ள, மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த? ஏதாச்சும் வேலையா? ஆமாண்டா, எப்படியாவது சினிமால சேர்ந்த ஒரு பெரிய டைரக்டர். டைரக்டர் தானே? ஆக்கிடுவோம். ஆயிட்ட மாப்பிள்ள, நீ ஒண்ணும் கவலைப்படாத மாப்பிள்ள. சினிமால சாதிக்கணும்னு நினைச்சு வர்றவனுக்கெல்லாம் இந்த கருப்பு தான் மாப்பிள்ள வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. நிஜமாவா? என்ன எப்படி கேட்டுவிட்ட? நம்ம டைரக்டர் சங்கர் சார சினிமால சேர்த்து விட்டது யாரு? நான் மாப்பிள்ள. சங்கர் சாரியா? ஆமா மாப்பிள்ள, உன் கருப்பு. சங்கர் சார சேர்த்து விட்டது நீயா? இதுக்கே வாய பொழுதுட்டா எப்படி? டைரக்டர் பாலா, சேரன், லிங்குசாமி, ஏன் இப்ப கலக்கிட்டு இருக்கிற டைரக்டர் பேரரசு எல்லாரையும் சினிமால சேர்த்து விட்டது யாரு? நான் மாப்பிள்ள. அவங்களுக்கு எல்லாம் செய்யறப்ப உனக்கு நான் செய்ய மாட்டேனா? நீ யாரு மாப்பிள்ள? யாரு? நீ யாருன்ற? நீ என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள, என் கிளாஸ்மேட். நீயும் நானும் 3ஆம் கிளாஸ்ல இருந்து ஒண்ணா படிச்சிட்டு இருக்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, இத நான் ஒரு கலை தேவையாவே செஞ்சுட்டு இருக்க மாப்பிள்ள. நீ டைரக்டர் ஆயிட்ட மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, இந்த குடி கட்டு, சீக்கிரம் போய் குடிச்சுக்கலாம். என்ன மாப்பிள்ள கிழக்கு தட்டுதா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம். 3 வாரத்துக்கு ஒருக்கா தான் துவைப்போம் குளிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த வீட்டோட மருமக அந்த மகராசி எப்ப போய் சேர்ந்தாலோ அப்பவே இந்த வீட்டோட ஐஸ்வர்யம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அப்பேற்பட்ட மகராசி பெற்ற பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து சேரணுமா? வாய்முடி செவிலித்தாய், எதனா பேசுறது செவிலிக்குள்ள பிச்சிருவேன். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஜபார், அவளுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்புறம் நின்னுடும் உன் மூச்சு. ஏன்டா சும்மா இருக்கிற? கொன்னுடுறா, கொன்னுடு. அவன் அப்பா அத்தை செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி வைப்பான். நீ என்ன கொன்னுட்டு கொல்லி வைடா, கொன்னுடுறா. அதான் செய்வேன். மாமா, எப்படி மாமா நீ இப்படி நிம்மதியா இருக்க? ஒரு ரத்தம் கொதிக்கல. என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லாம் என் தலை விதி. பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த ஓடுகாலி எங்க போய் தொலைஞ்சாலும் என்ன பண்றாலும் யாருக்கு தெரியும்? நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த முருகனோட சாவு என் கையில தான். விட மாட்டான் அவனை. வரம் கொடுக்கிற கணேசன் கிட்ட தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், இந்த வட்டி கொடுக்கிற கணேசன் கிட்ட தப்பிக்கவே முடியாது. வா மாமா. செவிலித்தாயே, இரு வந்து கவனிச்சுக்கிறேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. முதல்ல இதுலயே பார்க்க செய்ய தாவணி வரையா? குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? ஆமாண்டா, வருஷத்துல ஒரு நாள் குளிக்கிறவங்க அப்படித்தாண்டா இருக்கேன். பாருவே நீ. அப்ப நீ பாடு. மேகம் கருக்குது டிக்கு டிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்கு. இதுக்கு மேல நீ கறக்கணும் மாட. மாப்பிள்ள, முதல் 3 பேரை பிடிச்சா போதும், மொத்த விவரமும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆஹா, என்ன கிரகம் வருது கிரகம் வருதுன்னாங்க, நவ கிரகம் ஒட்டு மொத்தமா வருது. தனி பாரு ஓ மேலதான் படுது. ஆமா, இங்கதான் கருது. டேய், நம்ம காலை என்னடா? காலை என்ன அண்ணே வாங்கனே, நம்ம குளிச்சு. ஆமா மாப்பிள்ள, நல்ல தண்ணியில ஊறி இருக்காங்க. இப்ப உரிச்சா உண்மை தானா வந்துருவா. என்னண்ணே கழுவு வந்தீங்களாண்ணே? கலப்பிக்கிட்டாரு அண்ணா தொட்டினே அப்படிக்கா போங்கண்ணே. என்ன கிண்டல? டேய், எங்கடா அந்த 2 பேரும்? எங்கடா அந்த 2 பேரும்? இந்த இருக்காங்கடா. இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். டேய் முக்குங்கடா. போதும் 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 போதும், நிறுத்துறா நிறுத்துறா. ரொம்ப நன்றி காளி, என்ன வரேன். ஏய், எங்க வீட்டு
அந்த 2 பேர் எங்கன்னு கேட்டேன். இவங்க ஆத்தா மேல சத்தியமா, இவங்க ஆத்தா மேல சத்தியமா, இவங்க அப்பா மேல சத்தியமா, அந்த பண்ணாரி ஆத்தா மேல சத்தியமா. சரியா? சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணே, அவன் எப்ப பார்த்தாலும் மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது ஒரு பெரிய ரைடர் ஆகணும்னு வித்தவுட்லாவது போயே தெரியும் சொல்லிக்கிருப்பானே. ஆனா இப்படி ஒரு டிக்கெட்டோட போவான்னு தெரியாது. விடுமாமா. மாமா, நம்ம உடனே பட்டணத்துக்கு கிளம்புறோம். அவ்வளவு பெரிய பட்டணத்துல எப்படி மாப்பிள்ள தேடுறது? ஒரு தெரு சந்து விடாம நடந்தே தேடுவோம். சரி வாப்பா. அண்ணே, ஒரு நிமிஷம். சந்து பொந்து இங்கு இடுக்கு முண்டு முடுக்கு பஞ்சாரக்கூடிய கவுத்தி வச்சு கூட குடியிருப்பான். ஜாக்கிரதை. அவனுக்கு கிடக்குறான் மாப்பிள்ள, நீங்க வாங்க. ஏண்டா புடிச்சிருவாங்கற? நம்ம 3 பேர் மீசையை உன்ன முறுக்கி வச்சிருக்கானே, புடிச்சிருவா. சரி, அவனை குளிக்க கூப்பிட்டே இல்ல குமர கூப்பிட்டே கேட்டுருவான். காலையிலே உன் தோஸ்து கருப்பு சாமி மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, இந்த இடமே ஒரு களை கட்டி இருக்கும் தெரியுமா? என்ன பூச்சா இருக்கேன்னு பாக்குறியா? அக்கா 2 கூட கஞ்சி கொடுக்கா. 2 கூட கஞ்சி தான் எனக்கு வேணாம். ஏன் இத குச்சா என்ன மஜாவா இருக்கும் தெரியுமா? ஐயா, இதே நம்ம ஏரியாவுக்கு கருப்பு வந்திருந்தான்னு வச்சுக்க, ஒரே குஜாலா இருக்கும். டப்பா கஞ்சி என்ன, எலி பூச்சி சைடிஸ் என்ன, டப்பா வச்சு பார்த்தா தான் அதோட டேஸ்டே தெரியும் உனக்கு. பாரு, இங்க டப்பா மட்டும் இல்ல, குஜாலும் இருக்குது. அது தெரியுமா? ஏக்கா 2 குடம் கஞ்சி அப்படியே ஆஃப் ஆயில் போட்டு கொடுக்கா. வா வா, பூரா குடிச்சு கிடக்குறானுங்க. நம்ம கருப்பு மட்டும் இருந்தா யாருங்களா? டேய், முதல்ல டைரக்டர் கொடுப்பா. சார் தான் டைரக்டரா? ஆமா, குடிங்க சார். நீங்க குடிங்க சார். எனக்கு சார் தான்ப்பா டைரக்டர். சூர்யா மூவிஸ்ல கமிட் ஆயிருக்காரு. டைரக்டரா? படம் கமிட் ஆச்சுன்னா நீ டைரக்டர் தான். இவன் பேர் கஜா, நல்ல நடிப்பான். ஆமா சார், காதல் படத்துல கூட சார் முதல்ல என்னத்தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஏதோ பாலிடிக்ஸ்னால பரத்தை போய் கமிட் பண்ணிட்டாங்க சார். நீங்க நடிக்கிறா? இப்ப புது படம் பீமால கூட நடிச்சிருக்கீங்களா? நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னார் சார். ஆனா அதுக்குள்ள படமே முடிஞ்சு போச்சு சார். உங்க படத்துலயாவது? சரி சரி விடு, நீ நடிக்கிற. ஓகேவா? ஓகே தல. சார், நம்ம ஏரியாக்கு வரப்ப ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த அசத்தல தனியா இருக்கும் சார். ஏற்கனவே டைரக்டர் ரொம்ப அசந்து போயிருக்காரு. சரி சரி, நீ கிளம்பு, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சார் மறந்துடாதீங்க சார், நீங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். தல வரட்டா? போ போ. ஏய், நீ ஏன் பண்ணிக்கிற? டைரக்டர் கிட்ட நடிப்பை கொட்டு. சார், எனக்கு கேமரா இருந்தா தான் சார் நடிப்பு வரும். அப்படியா? நாளை கழிச்சு கேமரா வருது, அப்போ வந்து நடிப்பை கொட்டு போ. நான் நடிச்சு காட்டுட்டா சார்? டேய், நீ பிறவி கலைஞன்டா. உன்னை வச்சுதானே நான் 6 மாசத்துக்கு வண்டி ஓட்டணும். சரி சரி, டைரக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுத்து கிளம்பு கிளம்பு. ரெடியா இருங்க, சினேகாவை பார்க்க போகணும். ஸ்னேகாவையா? ஏய், மேட்ரு எங்கடா? இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கண்ணே. இவ்வளவுதான் இருக்கா? சரி சரி, கிளம்பு கிளம்பு. பாசக்கார பயிலுவேன், எதிர்காலம் நல்லா இருக்கும்டா. அண்ணா வாங்க, போய் எம்ஜிஆர் பாத்துட்டு வந்துடலாம். உன்னை பட்டணத்துக்கு கூட்டு வந்தது சமாதி பாக்குறதுக்கு இல்ல, முருகனை சமாதி ஆக்குறதுக்கு. அண்ணா அண்ணி அங்க வருவாங்களா? அப்பல என்ன பிரச்சனை? வா வா, பேசாம வாங்கடா. ஏய், உன்னை என் மனசுல எவ்வளவு கூட்டி வச்சிருந்தேன் தெரியுமாடி? நீ என்னடா உங்க அப்பா கிட்ட சொல்லி பொசுக்குன்னு பொழல்ல போட்டியடி. கட் 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 கட். டேய், என்னடா டைலாக் சொல்லி என்ன டைலாக் பேசுறான் அந்த ஆளு? சார், கொஞ்சம் புரிஞ்சிட்டு பேசுங்க சார். எவ்வளவு எமோஷனலான டைலாக். கண்மணி, உன்னை என் மனச்சிறையில் அல்லவா வைத்திருந்தேன். நீ உன் தந்தையிடம் சொல்லி என்னை மத்திய சிறைக்கு அனுப்பிவிட்டாயே. எவ்வளவு அழகா பேச வேண்டிய டைலாக். உன்னை நான் மனசுல வச்ச, உங்க அப்பா என்ன ஜெயில வச்சான். என்ன சார் பேசுறீங்க? கவிதை சார், ஒரு கவிதை மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார். டப்பிங் சார், நாங்க பிரஸ்ல இருந்து வரோம். இந்த படத்துல ஹீரோ யார் சார்? சார் தான் ஹீரோ, அவர் தான் தயாரிப்பாளர். சார், ஹீரோ உங்க படத்துல நல்லா நடிக்கிறாரா சார்? நல்லா நடிக்கிறாரான்னு கேட்டேன். சார்கிட்டயே கேட்டு பாருங்க. சார், நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க சார். அடுத்த படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறீங்களாமே. படத்தோட டைட்டில் என்ன சார்? எனக்கு என்ன குறைச்சல்? என்ன மச்சி, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிற? சொதப்புறானுங்க மச்சி. ஒரு ஆப் கேட்டா 2 குவார்டர் கொடுத்துருக்கானுங்க. சரி சரி ஊத்து.
மாப்ள ஆமாண்ணே கொண்டு வந்த காசு பாதி கரைஞ்சி போச்சுண்ணே. பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாம்ண்ணே. வாய மூடு. ஷூட்டிங்கே முடியல அதுக்குள்ள கொண்டாந்து பில்ல நிற்ற வாப்பான்னு கூட்டு வந்ததே நான் தான். வணக்கண்ணே. வணக்கம். நீங்க? நான் வந்து செந்தமிழன், சங்கர் சாரோட அசோசியேட். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காரு. என்ன விஷயமா இருந்தீங்க? ஆஸ்கார் பிலிம்ஸ்ல கமிட் ஆயிட்டேன். ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிட்டு பண்ண சொல்லிட்டாரு. நல்ல மேனேஜர் வேணும் 4 பேர்ட்ட கேட்டேன். 4 பேரும் உங்களை தான் சொன்னாங்க. அதான் பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன். ஹீரோ யார் சார்? நம்ம விக்ரம் சார் தான். விக்ரம் சாருங்களா? ப்ரொடியூசர்ட்ட நீ பத்தி பேசிட்டீங்களா? அதெல்லாம் நேத்தே பேசேன். அப்புறம் இவன் வந்து என் ஃப்ரெண்ட், எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான். எம்ஏ சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஒரேடியா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அதான் சாரை பார்த்து சேர்த்து விட்டு போலான்னு வந்தேன். அட அத விடுங்க, நான் சேர்த்து விட்டுறேன். அப்புறம் நம்ம விஷயத்தை பத்தி எப்ப பேசலாம்? டைரக்டர் ஃப்ரீயா போல இருக்கு, நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் சேர்த்து விட்டுறேன். இது பெரிய இன்னொரு விஷயம், நான் இங்க வந்த மேட்ரு டைரக்டர் தெரியவே கூடாது. வரும்போது டைரக்டர் யாரையோ போட்டு அடிச்சிட்டு வந்தாரு. யாருன்னு அது? அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நம்ம டைரக்டர் அடி வாங்கினவங்க தான். கில்லி பட டைரக்டர் தரணி, செய்யாறு ரவி, ராதாமோகன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க. என்ன டான்சர்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மாஸ்டர் சொல்லியாச்சுல? சொல்லியாச்சு சார். என்ன லட்சுமணா, இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். 10 ரித்திகள் சொல்றாங்க சார். இவன் எங்க அக்கா பையன், ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான். இந்த ஃபீல்ட்ல நுழையணும் ரொம்ப ஆசைப்படுறான். உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்த்துக்கங்க சார். ஏன் லட்சுமணா, உனக்கு தான் தெரியுமில்ல என்கிட்ட எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னு. எப்படிப்பா வேணா இவனை வேணா தூக்கிட்டு இவனை சேர்த்துக்கலாமா? சார் என் பொழப்புல கை வச்சிடாதீங்க சார். சார் அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கிடக்க, உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இவனை அசிஸ்டண்டா சேர்த்துக்கங்க சார், அது போதும். சரி, உன் பேர் என்ன? பேரு ஏண்டா அக்கா பையன் சொல்ற, பேர் சொல்றதுக்கு ரொம்ப திணறேன். சார் என் பேர் முருகன் சார். முருகனுக்கு 1000 பேரு, அதுல இது ஒரு பேரு. அட உங்க கூட பெரிய அக்க போறா போச்சுப்பா. ஒரு 2 நாள் கழிச்சு வர சொல்லு போ. சரிங்க சார், வர்றோம் சார். வரேன் சார். தம்பி நீ அசிஸ்டன்ட் ஆயிட்ட. டைரக்டர் பேசிட்டேன், 2 நாள் கழிச்சு சேர்த்துக்கிறேன். அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம மேட்டர் எப்ப பேசலாம்? நம்ம மேட்டருங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இதுல என் மொபைல் நம்பர் இருக்கு. நீங்க ஃப்ரீயான உடனே இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் விளையாடுறியா பேசுவோம். சரி சரி. அப்புறம் வரட்டுங்களா? வர வர வர. வாங்க வாங்க மாப்பிள்ளை. மச்சான் ஆளு பெறா. ஆள் அம்சமா தான்டா இருக்கா. நான் மீட் பண்ணதான் முடியல. ஏன் கேக்குற? ஒரு ஹோட்டல், பார்க், பீச் எதுவும் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ல தான் மீட் பண்ணுவானு அடம் பிடிக்கும். யார் ஓட்டலா பாத்துறாமாமா? வீடியோ படம் எடுத்து சொத்தெல்லாம் பிடுங்கி நடு ரோட்ல விட்டுற போறா. அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். சரி, அவன் அட்ரஸ் யாவது போறா? நோட் பண்ணிக்க. நம்பர் 25, பேரு பத்மா, ஹோட்டல் பிரியா, சென்னை 72. பேரு மட்டும் பத்மாவா இருந்தா பரவாயில்லடா, ஹோட்டல் பேரும் சேர்ந்தேன் சிக்கலே. வா மாப்பிள்ள வா, இன்னைக்கு நம்ம பவர் என்னன்னு நீ பாரு. டேய் எதிரிடா, வாடா வாடா வா ஓடி உட்கார் மாப்பிள்ள. ஏய் கந்தசாமி வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? 2 பிளேட் இட்லி கொடு. அப்படியே நம்ம மாமூல் ஐட்டம் கொண்டா. வருதுண்ணே. பாரு எப்படி வருது. டேய் மச்சான், உனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. மாப்பிள்ள இதுக்கே அசந்து விட்டா எப்படி? இன்னும் எம்புட்டா இருக்கு மாப்பிள்ள. போக போக பாரு. மாப்பிள்ள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ உட்கார்ந்து இருக்கியே இதே ஸ்டூல்ல டைரக்டர் சங்கரும் நானும் சாப்பிடு மாப்பிள்ள. டேய் என்னடா இது? மாப்பிள்ள மெட்ராஸ்ல சினிமாக்காரங்க எல்லாருக்கும் சிக்கனு, மட்டனு, பிஷ் எல்லாமே இதுதான். சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்க, இன்னும் 2 கால் சேர்த்து கேட்பேன். எனக்கு வேணாம். கஞ்சாமி அண்ணே வாயாங்க. என்னண்ணே? என்ன பாத்துக்கிற? உங்களுக்கு 4 இட்லி கொடுப்பா. சரிண்ணே. மாப்பிள்ள இப்பதானே நீ சினிமாக்காரங்க கூட சேர்ந்துக்கிற, எல்லாம் போ சரியா போடும். போ இருக்கட்டும். ஒண்ணுலடா. என்னென்ன முன்னெல்லாம் 3 புல்லு அடிச்சாலும் தெளிவா இருப்பீங்களே. ஒத்த புல்லு கூட முழுசா அடிக்கல அதுக்குள்ள. டேய் மாமா எங்கடா? அவரு ஏங்க பத்த போகுது. அவர் 7 புள்ள காலி பண்ணவும் வரமாட்டாரு. அண்ணே நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம அண்ணிய. டேய் கவலைப்பட போறது நான் இல்லடா, அந்த குமரேச கவுண்டன் தான். என்ன சொல்றீங்க? முருகனை பெத்து இந்த கணேசனுக்கு பலி கொடுத்துட்டமேனு அந்த குடும்பமே கதி கலங்கணும்டா. கதி எந்திரி மாப்ள, ஒரே கொசு தலை எலி தொலை தாங்க முடியல. எலியில மாப்பிள்ள பெருச்சாலி பெருச்சாலியா? இழுத்து போத்துட்டு தூங்கி அது சார் நீ எந்திரி. எந்திரி மாப்ள, அதை அடிச்சு வரட்டலாம். அடிச்சு வரட்டும் அவ்வளவுதானே. ஆமா தலைக்கு மேல கருப்பு பேண்ட் தொங்குதா? தொங்குது.
அதை எடுத்து அந்த எலி பந்தல போடு. போட்டா நீ போடு மாப்பிள, அப்புறம் தெரியும். பேண்ட கடிச்சு கடிச்சு வைக்க போதுடா. அடிக்காதுடா, சொல்றது செய் மாப்பிள. ஐயோ, ஒண்ணும் பயப்படாத மாப்பிள. பேண்ட் எடுத்து இருந்த இடத்துலயே மாட்டு. டேய் எலி செத்தே போயிடுச்சுடா. அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுடா மாப்பிள. எப்படிடா? அந்த பேண்ட்டை மனுஷன் வந்து பார்த்தாலே அல்பாசில போடுவான். மனுஷனுக்கு அப்படின்னா எலியெல்லாம் ஏமாத்துற மாப்பிள. உள்ள இருக்குதுடா. கார்கில் வரப்போ உன் பேண்ட் இல்லாம போச்சே. பார்த்து மாப்பிள, நல்லா இழுத்து போதிக்கிட்டு தூங்கு. இப்போ உனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் எலின்னு நினைச்சு ஏதாச்சும் இழுத்து போயிருப்போ. என்னடி அப்படி பாக்குற? நேத்து டேட் நான் தான் எடுத்தேன். இன்னும் 2 இருக்கணுமே. நைட்டு டவுட்டா இருந்ததுரி, நான் தான் எடுத்தேன். கோச்சுக்காதரி செல்லம். இன்னொன்னு நான் தான் முந்தா நாளே எடுத்துட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா? ஏய் சும்மா எல்லாம் மூஞ்சி சுளிக்காத. இந்தா இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. தம்பி டீ கொடுப்பா. சார் குட் மார்னிங் சார். யார் தம்பி நீங்க? சார் மேனேஜர் லட்சுமணோட அக்கா பையன். உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேரதுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஆமா 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 ஆமா, லட்சுமணன் சொன்னான்ல. உட்கார். என்னப்பா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் சினிமாவுல உனக்கு? சார் நீங்க பண்ண படம் சின்ன கவுண்டர், எஜமான், கிழக்கு வாசல், பொண்ணுமணி எல்லா படத்தையும் நான் பாத்திருக்கேன் சார். அதுல உங்க கிழக்கு வாசல் படம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு சார். 2 வரியில அந்த கதையை அற்புதமா செதுக்கிறாங்க சார். ஷார்ட் அடி சார். உட்கார் தம்பி, வரேன். ரோட்ல ஷூட்டிங்னால இதே ப்ராப்ளம் தான். சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடணும், இல்லைன்னா டைரக்டர் திட்டுவாரு. சிட் டவுன், சிட் டவுன். என்னப்பா அது, நான் 2 வரியில கதை சொன்னேன்னு சொன்னேன். சார் தினம் தினம் கூத்து கட்டி வயிற்று கழுவுற ஒரு கூத்தாரி மேல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா அது இந்த சமுதாயம் எப்படி எடுத்துக்கோங்கிறத அற்புதமா செதுக்கிருந்தீங்க சார். அந்த படத்தை நிறைய தடவை பார்த்திருக்கேன். அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாம துடிச்சிருக்கேன் சார். அன்னைக்கு முடிவு பண்ணேன் சார், நான் உங்களை மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும்னு. சார் இது என்னோட பல வருஷ கனவு சார். நான் கதையெல்லாம் கூட பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா சார்? கதை கேட்கறதுக்கு இது டைம் இல்ல தம்பி. என்ன உங்ககிட்ட வித்தியாசமா ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்க சார். உன்னுடைய அனுபவத்தை எல்லாம், உன்னுடைய கற்பனை எல்லாம், கனவுகளை எல்லாம் ஒரு 10 வரியில சொல்லு. சொல்றேன் சார். நான் உணவு தின்று வளர்ந்தவன் இல்லை, கனவு தின்று வளர்ந்தவன். கோபுர சினிமாவுக்கு ஆக்சிஜன் புகட்ட ஒரு தாயின் தாகத்தோடு வந்திருக்கிறேன். இந்த சமூகத்தில் சிதறி கிடக்கும் வெளிச்சம் எடுத்து ஒரு கலைஞனாய் காதலோடு காத்திருக்கிறேன். விஞ்ஞான வேர்களால் நீர் குடித்துக் கொண்டு இந்த சினிமா என்ற நந்தவன தலையில் நட்சத்திர பூக்களை புஷ்பிக்க வந்திருக்கிறேன். பிரான்சில் கொசுக்கள் இல்லை, இதை உலக தகவல் சொல்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வானம் வந்து பூமி வணங்கியதாய் நாளை உன்னை வரலாறு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. வா. உங்க இல்ல. ஹலோ. எஸ். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப சின்சியரா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லடி, மணமகள் சேவன் நெட்ல விளம்பரம் பார்த்தேன். சரி மாப்பிள்ள நல்லா இருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாமேன்னு பயோடேட் அனுப்பி வச்சேன். அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு பதில் அனுப்புனாரு. உங்க போட்டோ அனுப்பிச்சிங்களா? என்ன இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வேற என்ன சொன்னாரு? உன் கையெழுத்து இவ்வளவு அழகா இருக்கே, நீ எவ்வளவு அழகா இருப்பேன்னு சொன்னாரு. நீ சிஸ்டத்துல தானே சாட்டிங் பண்ண, உன் கையெழுத்து அவருக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து அவர் திறமை என்னன்னு புரிஞ்சுக்கோ. சரி அவர் பேரு லியாக்கத் அலி. லியாக்கத் அலியா? இவரு லண்டன் இன்ஜினியர் மாப்பிள்ள இல்ல, துபாய்ல என்ன கிணறு வச்சிருக்காரா. காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பெருசா இருக்குடி. ஒர்க் பண்ற இடம் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடி. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாப்பிடுறீ. ஏய் ஏன் கண் கலங்கிருக்கு? எனக்கு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். சதா அதையும் நினைச்சு வேதனைப்படாம ரிலாக்ஸா இரு. சாப்பிடுறீ. லதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஒர்க் பண்றிய சிஸ்டம், அங்க குமார்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் தெரியுமா? ஆமா, எங்க ஆளை காணும்? அவன் எப்படி வருவான்? எல்லா லேடிஸ் அவனையே பார்த்து சொல்லி விட்டாங்க. எம்டி எமோஷன் ஆயிட்டாரு. எதுக்கு? அவரை யாரும் பாக்கலன்னுதான். அந்த இடம் காலியானதுனாலதான் இப்ப உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. சி பாவண்டி, அந்த பையன் வேலை இல்லாம கஷ்டப்பட போறான். அவன் இதை விட பெரிய வேலையில போய் சேர்ந்துட்டான்.
சரி நீ உன் மாமனை கட்டிக்க வேண்டியது தானே? அவனை பத்தி தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. ஏன் அழகா இருக்க மாட்டானா? ப்ளீஸ் மனுஷனா அவன். ஏய், விடு. ஏய். பாத்தியா, ஒரே வீட்டுல ரெண்டு குணம். உன் அப்பா என்னடானா உன் கைய பிடிச்சு எனக்கு தரேங்கிறான், நீ என்னடானா கைய விடு விடுன்னு அடம் பிடிக்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகாச்சியா வருது தெரியுமா? இல்லதா நான் கைய விட்டுட்டா நம்ம எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது? நான் கதாநாயகன் லவ் பண்ண வந்தா நீ என்ன வில்லனாக்குறிய? நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? எல்லாரும் கல்யாணத்தை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுப்பாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாமா? என்ன பயந்துட்டியா? சும்மா விளையாட்டு காட்டின. கட்டிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாட்டு காட்டணுமாமே நம்ம பசங்க சொன்னானுங்க. என்னடா? ஆமாண்ணே, அதான் விளையாட்டு காட்டின. சரி நீ கிளம்பு. கலக்கிட்டீங்க, என்ன அசத்திட்டீங்க. நெசமா சொல்றேன். வரட்டும், காலை உடைச்சு அடுப்புல போடுறேன். நீ ஏன் கண்ணு கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, கவலை விடு. பாட்டி, என்ன அவனுக்கு கட்டி வைக்க போறீங்க? யார் சொன்னது? என் பேத்தி அழகுக்கு டவுன் மாப்பிள்ளைய தான் கட்டி வைப்பேன். அவனுக்கு கட்டி வச்சீங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் பாட்டி. வயசு புள்ள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறது? போ போய் முகம் கேட்கற கழுவிட்டு சாமிக்கு விளக்கு போ. வேலை கிடக்கு போற நேரத்துல அழுது. டேய், ஆத்தா கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லிருக்கு. எங்கடா கோழி பிடிக்க போனவன? ஏடா வைக்க போற மூட சொன்னத மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னா எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? என்னது? அட்ட மாப்பிளையா? வாங்க 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 வாங்க. பாத்து இறங்க. எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? உபசரணம் எல்லாம் பலமா இருக்கு. கல்யாணம் சோறு போட போறீங்களா? அதுக்கு என்ன போட்டா போச்சு, எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரவனவா. இந்த வருஷம் தான் லதா காலேஜ் முடிச்சிருக்கா. ரொம்ப அவசரம்னா சொல்லு, வர்ற தை மாசத்துல கல்யாணம் முடிச்சிருவோம். உங்க விருப்பம் மாமா. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க மாமா. கல்யாணத்தன்னைக்கு இதே மாதிரி ஒரு சில்க் சிற்பா வாங்கி கொடுக்கணும். ஒண்ணு என்ன மாமா, 100 வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. சாமியோ மாப்பிளே மாமா, மாப்பிளே மாமா. இப்படி நம்ம ஓட்டிட்டு நம்மளோட கனெக்ஷன் வேற வேற இடம். உள்ள போய் பேசலாம். சரிங்க மாமா. இந்த மாதிரி லதா மாப்பிள வந்து மோர் கொண்டா. வா மாப்பிள, உட்காரு. வந்துட்டோம். போகுது முடிஞ்சு போகுது, சாயக்கூடாது. எந்த வீடு எப்ப திறந்திருக்குன்னு பேயா அலையுதுங்க. அடுத்த தடவை வா, கம்பி காய வச்சு நல்லா இழுத்து விடுறேன். என்ன பாட்டி புலம்பிட்டே இருக்கீங்க? மானங்கிட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. அது சரி, மனுஷனா இருந்தா தானே உரைக்கிறதுக்கு. மாப்பிள செவிலி தாய் வருது, நல்ல புள்ள மாதிரி. அது கால வந்து ஆசீர்வாதம். சரிங்க மாமா. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏடுபட்ட பாயிர அசலூர்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே நல்லா இரு. என்ன கழுவ புத்திகிரி கட்டு போச்சா? நம்ம வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு அசலூர்ல பொண்ணை சொல்ற. நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்பிள. கொண்டாமா மோரு கொண்டா. என்னக்கு நீ எடுத்து போய் கொடுக்குற? கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். பாட்டி உங்களுக்கு ஏன் சிரமம்? நானே கொடுக்குறேன். இப்ப சிரமம் பார்த்தா பின்னாடி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா யார் கடந்து அவஸ்தைப்படுறது? அதுக்கு தான் சொல்றேன். உட்காந்துருக்கான் பாரு, ஓசி மோர் குடிக்க. முட்டி பாயா காலி. கழுவே, உனக்கு வயசாச்சு தவிர அறிவே இல்ல. ஆமா, இவர் பெரிய ஜிடி நாயுடு, அறிவோடு இருக்கு. வயசு பொண்ணு தள்ளாதீங்க. வயசானவன் ஒண்ணு தள்ளல. தள்ளடா தள்ளுடா. பொண்ணு விட்டுருக்கியா? தாயில் தான் பொண்ணியா, வாழ வேண்டிய பொண்ணையா? எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. எனக்கு அவமானம் இருக்கு, விட்டுருக்கியா? அவமானமா இருக்குன்னு தெரியுதுல்ல, வாங்கின காசை கொடுக்க தரல. ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுருக்கியா? ஒரு தடவை 100 தடவை கொடுத்தாச்சு. தள்ளடா அவனை. எத்தனை தடவை டைம் கொடுக்கறது? வாடா என்னடி ஆச்சு? இல்லைங்க, அண்ணன் கிட்ட பணம் வாங்கி 2-3 மாசம் ஆச்சு. அதான் இதோ தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு வர சொன்னா அதுக்காக இப்படி அடிச்சு இழுத்துட்டு போவீங்க? மரியாதையா கூப்பிட்டா வரமாட்டான், அதனாலதான் இப்படி. ஏன்பா? இல்லம்மா, பணத்தை ஏற்பாடு பண்ணாம அந்த தம்பி முகத்துல எப்படி முடிக்கிறதுன்னு தான் தெரியல. அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல. அடுத்த வாரம் வந்துரும், கொடுத்துலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்க. சரி நீங்களே போங்க, நான் கூட்டிட்டு வரேன். டேய் வாங்கடா. ஏய் வழி விடுங்க. நீங்க மனுஷங்க தானே, சும்மா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, யாராவது என்ன இதுன்னு கேட்கலாம்ல? சும்மாருமா, நானே அந்த கணேசனுக்கு பணம் தர வேண்டியிருக்கு. நல்ல வேலை இவனுங்க என்ன பாக்கல. வீட்டுல இருக்க 10 பாத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கலாமே தவிர அந்த கணேசன் கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது.
சரி சரி போங்க எல்லாரும். காடி யாரா அது சிவப்பூஜையில கரடி போந்த மாதிரி? என்னடா பணம் வாங்க போன இடத்துல உங்க முறை பொண்ணு வந்து ஜாமீன் எடுத்துக்கிச்சுண்ணே. எங்கடா இருக்காவ? வந்துட்டாங்கண்ணே. அண்ணன் பூஜையில இருக்குன்னு சொல்லு. ஏய் என்ன அது? இன்னும் கிளம்பலையா? கிளம்பு கிளம்பு. பூஜையில இருக்காரு, வந்துருவாரு. கும்பிடணுங்க. ஹாய். என்ன லதா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா மாமா, உங்க ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? இவர்கிட்ட பணம் கேட்க போனேன், கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? வேலை தானே, வாங்கின பணத்தை திருப்பி தரமா வச்சுக்கிட்டா அது நல்லாவா இருக்கும்? மத்தவங்க கஷ்டம்னு வந்து கேட்கும்போது நான் என்ன பண்றது? கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கலீங்க. அத ஒரு தடவை வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏற்கனவே நிறைய தவணை சொல்லிட்டு அடுத்த தடவை கண்டிப்பா கொடுத்துறேங்க. அதுக்கு நான் பொறுப்பு. அவர் கண்டிப்பா பணம் கொடுத்துருவாரு. ஏதோ நீ சொல்றதுக்காக விடுறேன். சரி, ஒன்னும் அவசரம் இல்ல, அடுத்த மாசத்துக்குள்ள கொடுத்துருங்க. சந்தோஷங்க. என்ன சந்தோஷம் தானே? சரி மாமா, வரேன். சரி வரேங்க. வாங்க. சரிங்க மேடா. யாரு அவ? புதுசா இருக்கா? யாராயுதம் பொண்ணு. அடி ஜிப்புன்னு இருக்காடா. சூப்பரா அவள. ஒரே அடியில சுக்குநூறா போகணும். வந்துட்டாண்டா கிடாமிச்சு வச்சுட்டு இந்த பிள்ளைய வழக்க மாத்தி வாங்க போறான் பாரு. ஊத்துக்கடி சாய கரைச்சு வெளியே வந்து அடிக்கிறேன். ஏண்டா வயசானவரை போய் அடிக்க சொல்றீங்களே, நீங்க எல்லாம் ஆம்பளைங்கல்ல? அடிக்க வேண்டியது. இந்த அடிதான் பிடிக்காது, வேற அடிதான் பிடிக்கும். ஏறி அடிச்சிருவேன். ஏணி இல்லையேன்னு பாக்குறேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? டேய் உன்ன கேக்குறடா. என்ன கேக்கலப்பா? அப்ப உன்னையா? உன்னதானே கேட்டாங்க. அப்ப எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கீங்க? அவுத்துருவோம், ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பரவாயில்லையா? நாங்க நினைச்சா அடிச்சிருவோம், ஆனா நினைக்கவே இல்ல. விடுவங்காளி இவ்வளவு தண்ணியை மட்டும் தலைமையில ஊத்த மாட்டாங்க. யார பார்த்து ஆம்பளைன்னு கேட்ட? இத வந்துட்டான்ல. இங்க பாரு, கையில என்ன வச்சிருக்க பாரு. டேய் ஓட்றா ஓட்றா ஓட்றா. அப்படிதான் அப்படிதான். நிறுத்து. வாங்க மாமா. என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் தான். முதல்ல உட்காரு சொல்றேன். என்ன டவுனுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா மாப்ள, பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்தேன், மாடல் கொடுத்து விட்டாங்க. பாரு நாத்தியம் நல்லா இருக்கு பாரு, அதான் புடிச்சு போட்டேன். இந்த பொடி. என்ன மாமா நிச்சயம் பண்ணாம? நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துக்கு எதுக்கு மாப்பிள நிச்சயதார்த்தம்? அதான் ஸ்ட்ரைட்டா நாத்தியம் நல்லா இருக்குன்னா புடிச்சு போட்டேன். ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணத்தை அசத்திடுவோம். அண்ணே அண்ணே என்னடா அண்ணே வேலாயுத மக தற்கொலை பண்ணிட்டானே. என்ன சொல்ற? தற்கொலை பண்றா? ஆமாண்ணே. அவ நம்ம வீட்டுல இருந்து போறது யாராவது பாத்தாங்களா? தெரியலண்ணே. இப்ப என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள புசு புசுன்னு என்ன ரகசியம்? இல்ல மாமா, அந்த பொண்ணு செலவுக்கு பணம் கேட்டா இல்லன்னு சொன்ன. என்ன தற்கொலை பண்ணிட்டாளா? அட செத்து போட்டா வீடு கழுதிய. உன் வயசு தாண்டிதான் நானே வந்திருக்கேன். வயசு கோலால இது பண்றதுல சகஜம்தான். மாப்பிள்ள உன்னை நம்பிதான் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். இனிமேலும் தப்பு நடக்காம பாத்துக்க. உன் மேட்ர நான் பாத்துக்கிறேன். அப்பா ஏய் இந்தாங்க மாமா கல்யாணத்துல மாமாவுக்கு எப்பவும் தமாஷ் தான். அதெல்லாம் சரி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். ராத்திரிக்கு பறிச்சுடா. என் தங்கமே, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாடி போயிட்டியம்மா. உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கிறதா நினைச்சிருந்தேம்மா. இப்படி
பைத்தியமா அதெல்லாம் பண்ணா பாட்டிய தனியா தள்ளிட்டு வா. உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஐயா, என் பொண்ணை பாருங்க ஐயா. அண்ணன் கூப்பிடுறாரு. என் பொண்ணை பாருங்க ஐயா. ஐயா, நான் என்ன செய்வேன் ஐயா? அண்ணா வந்துட்டாருண்ணா. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். கல்யாணமாகாத என் பொண்ணு காட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் யாருகிட்ட சொல்லுவேன் ஐயா? நீ யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்றதுக்காக தான் நானே வந்திருக்கேன் ஐயா. நல்லவளை போல நடிச்சவங்க மாப்பிள்ள என் பொண்ணை கொண்டுட்டாருங்க. ஒப்பாரி வச்சாலும் ஓத வச்சாலும் உன் பொண்ணு திரும்பி வர போறது இல்லையா. மிச்சம் இருக்கிற உசிரியாச்சு நீ தக்க வச்சுக்கையா. எப்படிங்க? இப்படிதான் ஐயா. பொண்ணு கல்யாணம் தான் நினைக்கல. கருமாதியா சித்திர பொண்ணு ஆமா, உன் பொண்ணு எப்படி செத்துது? பண்ணையில வேலை செய்யறப்ப பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. வரட்டும், நாக்கு பிடிங்கிற மாதிரி கேக்குறேன் பாரு. எதுக்கு அந்த எடுபட்ட பயலுக்கு உங்க அப்பா வக்காலத்து வாங்குறான்? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க முடியாம தான் உங்க ஆத்தா போய் சேர்ந்துட்டா. என்னத்தான் தூங்காம கடுப்படிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அப்படி என்னத்த பண்ணிட்ட? அந்த கொலகார பயல போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம அவனுக்கு வக்காலத்து வாங்குறியாமே, என்னடா அர்த்தம்? ஏதோ வயசு கோளாறு தெரியாம பண்ணிட்டான். ஒரு கால் கட்டுப்பட்டா சரியாயிட போகுது. அதான் வரும்போது கல்யாண தேதிய கையோட குறிச்சிட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? அறிவு இருக்க உனக்கு? அந்த கொலகார பயலுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க போறியா? நீ பெத்த பொண்ணு தானே இது? சும்மா கத்தாத. அவன் யாரு? இவளுக்கு முறமாப்பிள்ள தானே. என்ன முறை? பெரிய முறைய கண்டுட்ட. முறைய தூக்கி குப்பையில போடு. சின்ன விஷயத்துல பெருசுப்படுத்தாத. தேதியும் குறிச்சாச்சு, பத்திரிகை அடிச்சாச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். தயாராயிடுங்க. தயார் ஆகுறாங்க. வேற வேலை என்ன? அம்மாடி, ஐயோ ராசாத்தி, கடிச்சு வந்துட்டாலே. கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கானே. என் பேத்தி போல இருக்கு. செவிலித்தாயா கூட சரியான பாவலா இருக்க. ஏதோ காலையில வெயில சுத்திட்டு வந்திருப்பா, கிறக்கமா இருக்கும். கூட கஞ்சா சில்லுன்னு கூட எல்லாம் சரியா போயிடும். சும்மா பெருசுபடி. பட் இந்த கல்யாணம் மாமனை தவிர வேற யாருக்கு வேணாலும் கை தள்ளிட்டு அப்பா கிட்ட நீ தான் சொல்லணும். இது பாராத்தா, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். சும்மா அறிவுரை வரமால பேசிட்டு இருக்காத. நாட்டு நடப்புல சொல்லி கொடுத்து முதல்ல இவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. ரெண்டாவது அவன் முறமாம அத்தனை சொத்துக்கு அவன் தானே வாரிசு. கஷ்டப்படாம வாழதை விட்டு என்னடா பெரிய சொத்து? அந்த சொத்தை தூக்கி உடம்புல போடு. இத பாருடா, குடிச்சவனோட கஞ்சோ குழோ குடிச்சிட்டு வாழ்றதா சுகம். அதை விட்டுட்டு குடிக்காதவன் தங்கமா இழைச்சு போட்டாலும் அந்த வாழ்க்கையில சுகம் இருக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. பொண்ணு பெத்தவன் நான். எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியும். மரியாதையா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. பத்திரிக்கை அடிச்சாச்சு. யாருக்குடா வேணும் இந்த பத்திரிக்கை? இத பார், அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தது. இந்த வீட்டுல ஒரு இழவு, அதை ஞாபகம் வச்சுக்க. செவிலித்தாயே, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா இந்த காளைய. எனக்கு தேவையெல்லாம் என் பொண்ணு போற இடத்துல கஷ்டப்படாம சந்தோஷமா வாழணும். இந்த கல்யாணம் நடக்கும். நடத்துவேன். நடந்தே. இதுக்கு வேற முடிவே இல்லையா? என்னால உனக்கு வேற கஷ்டம். பேசாம நான் செத்து போயிட்டேன். ஏத்தா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன். மரியாதா, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு தான் என்ன இன்னும் உசுரோட வச்சிருக்கியா? என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையே. நீ ஏன் பாட்டு எழுத? எல்லாம் ஏன் தலை எழுத்து? ஏத்தா, உன் கூட ஒருத்தி படிச்சாலே தீபா, அவ பட்டணத்துல தானே இருக்கா? ஆமா. நான் சொல்றபடி கேளாத்தா. கொஞ்ச நாளைக்கு நீ அவ கூட போயிடாத்தா. அதுக்குள்ள இந்த மொரட்டு பையில சமாதானப்படுத்தி வைக்கிறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி பட்டு தனியா இருப்பேன்? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாத்தா. அதுக்கப்புறம் உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா நானும் உன் கூடவே வந்துருவேன்ல. சரின்னு சொல்லத்தா. ஏத்தா, அந்த தீபா போட்ட கடதாசுல அவ விலாசம் இருக்குல்ல, பத்திரமா எடுத்து வச்சுக்க. சரி. ஊர் அடங்கட்டும். யாருக்கும் தெரியாம கற்கல்லே புறப்பட்டு போய் கவிதை எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? நல்ல வேலை, ஏதோ கதை பண்றேன்னு நினைச்சேன். டேய், நீ என்ன டென்ஷனா வர? அதை ஏன்டா கேக்குற?
இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் மச்சான். என் லெவல் தெரியாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டான்டா. மச்சான் எனக்கெல்லாம் ஒரு பட்டம் மாட்டுட்டுண்டா. அதுக்கப்புறம் என் லெவலு சக்கு சக்கு சக்குன்னு கார் பங்களான்னு போயிட்டே இருப்பேன். இது தெரியாம பல பேர் பல விதமா பழம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அதை விடு. ஆமா நீயே ஒரு மாதிரியா இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதுவா? அது ஒண்ணும் இல்லடா, டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பஸ்ல போறதுக்கு சிரமமா இருக்கு. அதான் ஒரு பைக் வாங்கலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிருவோம். எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு. மீதி காசுக்கு தான் என்ன பண்ணலான்னு. மாப்பிள இது மேல கண்ணு வச்சிடாத, இதெல்லாம் கவரிங்க. இதை வச்சுதான் நான் ரொம்ப காலமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். டேய் ஒரு மூலக்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்குடா பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மச்சான் ஒத்த ரூபா இருந்தா உலகத்தையே வாங்கலாம். கேவலம் பைக் தானே மச்சான். நாளைக்கு நம்ம பைக்ல போறோம். எப்படிடா? சொல்றோம்ல. இந்த நேரம் பார்த்து எவனையும் காணுமே. அவங்கள தேடி கண்டுபிடிச்ச மாதிரிதான். தேடுங்கடா, கடப்புல தேடுங்கடா. அண்ணே கலைண்ணே. அண்ணே யாரும் நம்ம கூப்பிடுற மாதிரி இல்ல. அண்ணே இங்க. அண்ணே ஹலோ அண்ணே. அண்ணே ஏடா நீ கூப்பிட்டா? அண்ணே காலைண்ணே. ஏடா சாப்பிடறதுன்னு ஏன்டா அப்படி அலையறீங்க? அண்ணே ஒரு 4 இட்லி கொடுங்கண்ணே. அண்ணே உங்க கூட கருப்புல ஒருத்தர் வருவார்ல, அவரை 4 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கண்ணே. எங்க? இந்தா இங்க. உனக்கு என்ன தெரியும்? 1 வருஷமா 2 வருஷமா 6 வருஷத்தோட உழைப்பு கனவு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாடா இவன். ரகுவரன் மாதிரி பெரிய வில்லனாக்குறேன்னு என்கிட்ட எவ்வளவு காசை பிடிக்கிட்டு இருப்பா தெரியுமா? நான் எத்தனை நாள் பட்டினியா கிடந்து இவனுக்கு கறியும் மீனுமா வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இவன் இவ்வளவு பெரிய பிராடுன்னு இன்னைக்கு தானா தெரியும் எனக்கு. ஆனா என்னோட பாவம் இவனை சும்மா விடாது. இவன் குடும்பமே நாசமா போயிடும்டா. நிறுத்துடா. யாரா அவன்? மேனேஜரா இல்ல டைரக்டரா ப்ரொடியூசரா? இவங்கிட்ட வந்து சான்ஸ் கேக்குறீங்க? இது பார், நடிக்கிறது முக்கியம் இல்ல, முதல்ல யார்கிட்ட வாய்ப்பு கேட்டா கிடைக்குன்னு தெரிஞ்சு கேளுங்க. அதை விட்டுட்டு இவன் குடும்பத்துக்கே சாபம் விட்டுட்டு இருக்க. போடா, இனிமேலாவது ஏமாறாம இருக்க பாரு. போ வாடா. நீ எதை பெருமையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க? இந்த வாழ்க்கை உனக்கு தகுதியானது நீ நினைக்கிறியா? யோசிச்சு பாரு. சினிமால முயற்சி பண்ற ஒவ்வொருத்தரோட தாய் தகப்பனும் நம்ம மகன் என்னைக்காவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட மாட்டானா? கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி ஊத்த மாட்டானா ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி அதே கனவுகளோட சுத்திட்டு இருக்கவங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க. வேணாண்டா, வேணாம், இதோட விட்டு. டேய், உனக்குள்ள திறமை இருக்குடா. டேய், நீ ஒரு நல்ல கலைஞடா. நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் கலை நயம் இருக்குடா. உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலைஞன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை முதல்ல வெளியே கொண்டு வா. அதை விட்டுட்டு கேவலம் 5க்கும் 10க்கும். டேய், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. ஏமாத்துறது மட்டுமே வாழ்க்கை இல்ல. அடுத்தவனை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நீயே ஏமாத்திட்டு இருக்க.
தீபா என்னாச்சு? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நான் தப்பு பண்ணலப்பா, நான் என் கண்ணால பார்த்தேன். அவ என் ஃப்ரெண்டுப்பா. அவ தப்பான பொண்ணுதா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கப்பா. ஏய் நோ நோ நோ, ஐ ஹேட் யூ. என்ன பார்க்க வராத. குட் பை. போடி, போயிட்டே இரு, வராத, போ, போயிட்டே இரு. கட் கட் கட். சார், நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அவ உங்களை நம்ப மாட்டேன்றா. அதே எமோஷன்ல கோவமா நீங்க நேரா வந்து இந்த போஸ்ட்ல மோதுறீங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த போஸ்ட் உடைஞ்சு உழணும் சார். டூ போட்டு எடுத்துக்கேன் சார். சார், அது டம்மி போஸ்ட் சார். இடிச்சா ஒண்ணும் ஆகாது சார். சாரி சார், இதுல இடிச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் ரசிகர் எல்லாம் தீ குளிச்சிருவாங்க. டே முத்து, அந்த கேரவான்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து காருக்கு ஷிஃப்ட் பண்ணு. வாடா போலாம். சார், நான் வேணா டூ போட்டுமா சார்? அப்பா காஸ்டியூமர், இவனுக்கு அந்த ஹீரோ ட்ரெஸ் போடுப்பா. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். கட். ஓகே சார். ஓகே ஓகே. உனக்குள்ள இருக்கிற இந்த வெறிதாண்டா ஒரு கலைஞனுக்கு பக்க பலம். சினிமால நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவே. பெஸ்ட் ஆஃப் லக். மாப்ள, மாப்ள, சமைச்சா மாப்ள? எப்படின்னு தெரிஞ்சதா வெளியே தான் சாப்பிட்டு வந்திருக்கலாம். பசி வயிற்று கிள்ளுது. உனக்குள்ள இருக்கிற இந்த வெறிதாண்டா ஒரு கலைஞனுக்கு பக்க பலம். சினிமால நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவே. பெஸ்ட் ஆஃப் லக். டேய், சொன்னா கேளுடா. ராத்திரியில சாப்பிடாம வெறும் வயித்தோட படுக்க வேண்டாமா? வேண்டாம். வெறும் வயித்தோட சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்காகும்? ஐயோ, எனக்கு பசிக்கல. பசிக்குப்பா. அம்மா ஊட்டுறேன். அது பசிக்குதோ இல்லையோ, ராத்திரியில படுக்கும் போது சாப்பிடாம படுத்தா உன் உடம்பு ஒத்துக்காதுடா. இல்ல கொஞ்சம் சாப்பிடுப்பா. என்னப்பா காட்டு, வாய் தர, வாய் தரடா. சஷ்டியை நோக்க சரவண பவனாசை தருபுறவும் செங்கடி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனாசை தருபுறவும் செங்கடி மேலும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அது வாங்கி தந்த உரிமை எல்லாம் உன்னை. இப்படியே பாடிக்கிட்டுறா, உருட்டுருவ. சும்மா பிள்ளைய கழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த வருஷம் மாரியம்மன் கோயில் திருவிழால யார் நாடகம் போட போறாங்க தெரியுமா? யாருடா? ஐயாதான். நீயா? ஐயோ, என் தங்கம் தங்கம். வர வர வர. லட்சுமி, ஐயா, வேலையெல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சுதுங்க. மாரியப்ப எங்க போனா? மாட்டுக்கு தவிடு வச்சுக்கிட்டு இருக்காருங்க. மாட்டுக்கு லாடம் கட்ட சொன்ன கட்டிட்டானா? தெரியலீங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேனுங்க. என்னங்க ஐயா? என்னடா வர வர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்க? நேத்து காலையில போனவன் காலகாலத்துல வந்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்கணும்னு விசனம் வேணாம் உனக்கு? ஐயா, நேற்று சந்தேகம் வரும்போது இருட்டிருச்சுங்க. கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. செவலக்காலைக்கு லாடம் கட்ட சொன்னனே, கட்டிட்டியா? நேத்து நோம்பி சமயங்கிறதுனால காலையில பிடிக்க முடியலைங்கய்யா. இந்த இப்ப போய் கூட்டு வந்துடுறேங்கய்யா. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நோம்பி முடிஞ்ச உடனே கட்டிக்கலாம். இந்த புடக்காலையில நெல்லு வச்சு போட்டிருக்கு, அதை அந்த வெராண்டாவுல காய போடு போ. சரிங்கய்யா. எங்க அந்த வெள்ளச்சாமி? இது வந்துட்டேன். போய் சோத்தை உண்ணுட்டு அங்க மாரியப்பனுக்கு ஒத்தாசையாயிரு போ. சரிங்கய்யா. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி.
சீக்கிரம் ஆகட்டும் பூசாரி. ஆச்சுங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் இந்த பரிவட்டத்தை குமரேச கவுண்டருக்கே கட்டுறோம். ஆத்தா, போன வருஷம் மாதிரி மழை தண்ணி அதிகமா கொடுத்து எங்களை விவசாயம் பண்ண முடியாம பண்ணிடாத. வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஆத்தா, நீதான் எல்லாத்தையும் காப்பாத்தன ஆத்தா. எங்க அவள கும்பிட்டுக்க. கும்பிடுறேன் ஆத்தா. இவருக்கு தெரியாம ஒரு வேண்டுகோள். இவர் எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய கரிச்சு கரிச்சு கொட்டுறாரு. இவர் வாயை நல்லா கட்டி போட்டுரு. என்ன வேண்டிக்கிட்ட? எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க வேண்டிக்கங்க. எங்க இந்த மருமகனை காணோம்? மாமா பெரியவன் எங்க? இத கும்பிடுறோம் மாமா. கும்பிட்டுக்க கும்பிட்டுக்க. எங்க ஒருத்தரையும் காணா? குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போனாளுங்க? ஏண்டி பாக்கியா? பாக்கியா ஏங்க கத்துறீங்க? இப்ப என்ன ஆச்சு? வரேன். எங்கடி போனிய குழந்தைய அள விட்டுட்டு? சின்னவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். பரிமளா எங்க? அவளும் சின்னவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. ஒருத்தனுக்கு எத்தனை பேர் சாப்பாடு போடுவீங்க? நல்லா சாப்பிட்டா. கூத்துல சிவாஜி எம்ஜிஆர் நடிக்கிறாங்கல்ல, பின்ன அவங்க இல்லாம கூத்து கட்ட முடியுமா? சும்மா இருமா. தொணன்னு பேசிக்கிட்டு அவனை சாப்பிட விடாம நீ சாப்பிடுற. கூத்துல விஜய் அஜித் எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்களாவா? இன்னைக்கு வந்து தனுஷ் விஷால் கூட நடிக்கிறாங்க. ஐயோ திரும்புறாசா. அவங்க எல்லாம் இருப்பாங்கடா. இப்படியே பேசி பேசி ஊரை சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்க, கடைசியா நீ இருக்க மாட்டேன். ஏங்க நல்ல நாள் அதுமா பிள்ளைய அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் சாப்பிட்டு இருக்கால. டேய் டேய் முருகா முருகா, டேய் முருகா. ஐயோ இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. டேய் இல்லடா. நல்ல நாள் அதுமா என் பிள்ளைய கரிச்சு கொட்டானா உனக்கு தூக்கமே வராதே. டேய் முருகா தள்ளுங்கப்பா. என்ன ஆச்சு இதுகளுக்கு? முதல்ல இதுகளெல்லாம் கூட்டிட்டு போய் மசூதியில மந்திரிச்சு விடுங்கடா அப்பா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திரை நட்சத்திரங்கள் பங்கு கொள்ளும் ரஜினி, கமல் நடித்த பலதரப்பட்ட காட்சிகள் நடக்க இருக்கிறது. எனது இயக்கத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வருடம் முதல் முறையாக நடப்பதால் உங்கள் நல்ல ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா இடுப்ப வளைச்சு நலிச்சு ஆடணும்னா கண்டவர்களை கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா ரெடியாச்சியா? போட மேடைக்கு. ரஜினி பாட்டு போட்டுருக்கு. நான் விஜயகாந்த் பாட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ரஜினிக்கு ஆட வேண்டிய வரலடா, நீ போடா. அதுக்கு நான் என்ன பண்றது? நமக்கு என்ன அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க. நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். நான் போதும் போ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. போடா. நல்லா இருக்கா? நீ வேற நிலைமை புரியாம நானே என் ஷேவிங் பண்ற சேர காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் இங்க வச்சிருக்காங்க. ஏய் குடுங்கடா. பாஷாடா, மாணிக் பாஷா. இவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். அவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். இவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். இங்க என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன்டா இப்படி சொதப்புறீங்க? அடுத்தது மூர்த்தி. மூர்த்தி கண்ணமாக்கடா நான் வந்துட்டாளா? மனோரா வசனம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கு. நீ டைலாக் பேசணும்டா. நான் தான் பேச வேண்டும். நான் எப்ப சார் பேசணும்? நாளை காலையில் பேசு. அம்மாள் நீ கண்ணாம்பாள், நான் சிவாஜி. விரைந்து வா. நடிப்பு. டேய் நீ அடுத்த தலைவர் கிடையாது. நீ போடா உள்ள. டேடா கொண்டாங்கடா. யாரா அவன்? ஏண்டா தூங்கிட்டு இருந்தப்ப என்ற சோப்புல இருந்து 250 ரூபாய் எடுத்துட்டு வந்த நீ எல்லாம் மனோகரனாடா?
என்ன விளையாட்டு இது? என்ன வேடிக்கை இது? கிஸ்தி, திரை, வரி, வட்டி, என்ன நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, சாம்பார் வைத்தாயா, இல்ல குழம்பு வைத்தாயா, இல்ல முதுகுதான் தேய்த்தாயா? ஏன் சேனகா மனோகர வசனம் பேச சொல்லித்தான் அனுப்புனேன். இப்ப பேசி கட்டபொம்மன் வசனத்தை இந்த சொதப்பு சொதப்புற லைட்டா பண்ணுங்க. சொதப்பலாய் போச்சு. அடுத்தது பாட்டு ஓடுறா, கலக்குடி வெளியே போறான், ஓடு. கல்யாணம் அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குடைய திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்ணனர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகே. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். தாமரை கன்னங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். கண்ண மூணு தாண்டா உள்ளூர் கிழவி கூட கடற்படத்துல வர கதாநாயகமாய் தெரியாளு. இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கணும். கவுண்டர் பையன் டைரக்ஷன் படிக்க மெட்ராஸ் போறான். அவனை எப்படியாவது கவுத்தி, அவங்க அப்பனை கவுத்தி, காட்டை வித்து வீட்டை வித்து அவனை டைரக்ஷன் ப்ரொடியூசர் ஆக்கி நம்ம 3 பேர் கதாநாயகன் ஆயிரணும். நம்ம 3 பேருமா? நான் ஹீரோடா. உன் மனசாட்சி தொகை சொல்லு. முதல்ல உன் பொண்டாட்டி உன்ன ஹீரோ ஏத்துப்பாளா? இல்ல. அப்புறம் எப்படி ஜனங்க ஏத்துக்கும்? அப்ப வில்ல வீதி வீதியா விளக்கமா தேடி செருப்படி வாங்கல. இல்ல வில்ல என்ன இன்னொருத்தன் அடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்னடா கீழே நீங்களே ஆளாளுக்கு ஒண்ணு முடிவு பண்ணா போதுமா? மேல எதுக்கு ஒருத்த உட்காந்து இருக்கான்? டேய் நீங்களா ட்ரெய்லர் தானே இருப்பீங்க. நான் படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன்டா. இந்த வர்றேன்டா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவ? காமெடி பண்ணுவன்ல, காமெடி பண்ணுவன்ல, சிரிக்க வைக்கணும்ல, சிரிக்க வைக்கணும்ல, அதை எழுதிக்குவன்ல, எழுதிக்குவன்ல, இத கை நாட்டுல, கை நாட்டுல. அதை வெளிய சொல்லாதயா. ஏய் விடு விடு. எதுக்கு நமக்குள்ள சண்டை? 3 பேரும் ஹீரோ ஆயிருவோம். எப்படி சங்கர், சலீம், சைமன். ஆஹா இப்ப என்ன பண்ணலாம்? முருகனை கவுத்துறோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பனை கவுத்துறோம். ஐயா நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம சின்ன முதலாளியே நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா என்னடா பண்ணா? அவரு ஒண்ணும் பண்ணலீங்க ஐயா. கூட சேர்ந்து சுத்துதுங்களே 2-3 பாலுங்க, அதுங்களோட சேர்ந்து கெட்டு போயிட வேண்டாமேன்னு சொன்னேன். கும்பிடுங்க ஐயா. வாயா வேலாயுதம் வா. இந்த வாரம் சந்தையில வெங்காயம் தக்காளி எல்லாம் என்ன விலைக்கு போச்சு? நோம்பி சமயம்ங்கிறனால இங்க கூட 5 பத்து சேர்ந்தே வித்து போச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. என்னடா வந்த விஷயத்தை சொல்றா. என்னடா முடிக்கிற? எதுக்குடா வந்த? அதைத்தான் மறந்துட்டுனுங்க. வயசாயிடுச்சுல்ல, அதான் வேலாயுதத்துக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமா போயிடுச்சு. சரி சரி சாப்பிடாம வந்திருப்ப, பின்னால போய் சோறு கட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போ. போடா. இப்பதான் சாப்பிட்டு வரணுங்க. என்னன்னா காசு கீசு வாங்க வந்தியாடா? அதுவும் இல்லீங்க. அப்ப எதுக்கு தாண்டா வந்த? அதைத்தான் மறந்துட்டுனுங்க. அப்படி ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு வந்துடணுங்க. என்ன தலையை தொங்க போட்டு வர்றான்? இருக்குப்ப எதுக்கு வந்தானே தெரியல. நீ ஏண்டா நிக்கிற? மண்டை வேற சொல்லியா? தலையில பொடுக்கா இருக்குமோ? அவன் மண்டையெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்படியே ஏண்டா இவ முழிக்கிற மொழிய பார்த்தா வாய திறக்காம காதை மட்டும் திறப்பான் போல இருக்கே. ஏய் கிளப்பில்ல, உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னோம்ல, நாங்க சொன்னதை அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் விளாவரியா எடுத்து சொன்னியா? வெரி குட். நீங்க சொன்னதுல ஒரு வரி கூட சொல்லல. ஏன் சொல்ல? சமயத்துல என்ற பேரையே நான் மறந்துடுவேன். இவ்வளவு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி போய் சொல்லுவேன்? எப்பவுமே மறக்காத மாதிரி ஒண்ணு போட்டுருவோம். பையில இருக்கு, பையில இருக்கு. பாத்தியா கைய பார்த்தோன்னா பையில விழுந்து ஞாபகம் வந்துருச்சு. சரி நீ இப்ப என்ன பண்ற? நாங்க சொன்னது அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ற. எப்படி? அப்படியே ஆளுக்கு மறந்தீங்கன்னா என்ற வேட்டி நனைஞ்சிடும். நான் என்ன சர்வ சாதாரணமானால எத்தனை பாட எத்தனை மேடை ஏறி இருப்பேன், எத்தனை நாடகத்தில் நடிச்சிருப்பேன். மனப்பாடம் பண்ணிட்டேன்னா 40 பக்கம் வசனமா இருந்தாலும் மூச்சுடவே பேசிடுவேன்ல. இருக்கட்டும், இந்த 4 வரியை உள்ள போய் சொல்லன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில மூச்சே விட மாட்டேன். எப்படி வசதி? சரியா சொல்லிடுறேன். என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? வந்துருச்சு வந்துருச்சு. என்ன மூத்திரம் வர்ற மாதிரியே சொல்றான். வாயா வேலாயுதா,
என்ன ஞாபகத்துக்கு வந்துருச்சா? வந்துருச்சுங்க. சொல்லு. அற்புதம் அற்புதம். அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கணுங்களே. நம்ம சின்னையா என்னமா ஏற்றி கொடுத்தாரு. வள்ளி திருமணத்துல கிருஷ்ணன் வந்த மாதிரி, ஹரிச்சந்திரா நாடகத்துல அர்ஜுனனே வந்த மாதிரி. நேத்து கூத்து பார்த்தவங்க கண்ணெல்லாம் நம்ம சின்னையா மேலதான் போங்க. நம்ம தலைவர் எம்ஜிஆரே வெட்டி பொடி போட்டு வேண்டாம். நம்பியார் மாதிரி அடிக்கிறாரு. உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாது. அத அவகிட்ட சொல்லு. அவ நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்துகிட்டு இருக்கா. கட்ட சாஞ்சா போதும். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரே பதட்டம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கவலைப்படுறது நான் தான். உங்களுக்கு என்ன? இங்க பாருங்க, நீங்க படுத்ததுல இருந்து அண்ணன் ஆகாரம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்காரி என் மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கா. ஏதாவது ஒண்ணுன்னா ஓன்னு உட்காந்துருவா. வைத்தியரே, நீதான் அவளுக்கு தைரியம் சொல்லணும். இல்லைன்னா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. அப்பா அவர் ஊருக்கு போறாரா? மாப்பிள்ள வந்திருக்காருங்க. மாமா உடம்புக்கு எப்படி இருக்கு மாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. படுத்துங்க படுத்துங்க. எனக்கு லீவு முடிஞ்சிருச்சு மாமா. நான் போயிட்டு சனிக்கிழமை வந்துடுறேன் மாமா. சரி, உடம்பு பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது மாப்பிள்ள. ஆமா, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. பாருங்க எப்படி அனலா கொதிக்குதுன்னு. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. மனுஷன்னு இருந்தா வியாதி வரத்தாண்டி செய்யும். ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துட்டு போனா தாண்டி உடம்பே வெடுக்குன்னு இருக்கா. ஆமா, நீங்க பேசாம படுங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா, வரத்த. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அவரை அனுப்பி வச்சுட்டு வரேன்ப்பா. போமா போ. செல்வத்துக்கிட்ட சொல்லி வண்டியில கொண்டு விட எல்லாம் சொல்லு. சொல்லிருக்கேன், நீங்க பேசாம படுங்க. நானும் கிளம்புறேங்க. வாங்க. நாளைக்கு வந்து பாக்குறேன். நல்லதுங்க. என்னமாமா கிளம்பிட்டீங்களா? ஆமா மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் லீவு முடிஞ்சோன்னு வந்துருவேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. என்னாச்சு அம்மா? அப்பாக்கு என்னாச்சுமா? காய்ச்சல்டா. லேசார காய்ச்சல் தான்டா. உங்க அம்மா தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. நீ ஒண்ணு செய்ய, சும்மா சுத்திட்டு இருக்காம நம்ம வயல்ல நாத்து நடுறாங்க, நீ போய் பாத்துக்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஆஹா சூப்பர். டேய் மிருகா மிருகா, இது சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டு. நான் நாத்து நட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாமா? புள்ளனா இப்படி இல்ல இருக்கணும். சும்மாவா சொல்லிருக்காங்க பெரியவங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு. சும்மா சும்மா என் பிள்ளைய கரிச்சு கரிச்சு கொட்டினீங்களே, இப்ப பாத்தீங்களா? என்ற புள்ளதான். வந்தாதான் தெரிய வேண்டாவா? முருகா, வாடா இங்க. வாடா சீக்கிரம். ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? சோத்தத்தான் திங்கிறியா, வேற என்னத்தடா திங்கிற? எந்நேரம் பார்த்தாலும் கூத்து நாடகம்னு அலைஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை ஏண்டா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியலையேடா. உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னதான்டா கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லேன்டா. டேய், உன்னதான்டா கேக்குறேன். நான் போய் சினிமால சேர போறேன்ப்பா. டேய், இந்த கூத்தாடி பொழப்பெல்லாம் உனக்கு ஏண்டா? கண்ணு கட்டுங்கிறது பூமி இருக்கு, விவசாயத்தை பாரு. இல்ல இந்த கம்ப்யூட்டர் மிஸ்டர்னு சொல்றாங்களே, எத்தனை பொட்டிடா வேணும் சொல்லு, வாங்கி தர்றேன், அதை பாரு. இல்ல கவர்மெண்ட் வேலையில சேரணும்னு ஆசை இருக்குதா சொல்லு, காசு பணத்தை செலவு பண்ணி அதை வாங்கி தர்றேன். என்னடே இதெல்லாம் விட கூத்தாட போறீங்கறியாடா? இனிமேல் கூத்து அது இதுன்னு என் முன்னாடி வந்து நின்ன கண்ட உண்டமா வெட்டி பொலி போட்டு வேண்டாம். கூத்தாடி பொழப்புக்கு போறானா? கூத்தாடி பொழப்பு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளை பெத்து வச்சிருக்கிறேன் பாக்குறேன்டா. போடா, போய் இந்த ஆத்துல போய் தலையை முழுகிட்டு இனிமே கூத்து பக்கமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வாடா. போடா போடா போடாங்க. பாரு, தேடுகிறான்.
இங்க வாங்கடா. டேய் கீழ போறான் பாரு. வாங்கடா. வந்துட்டேனே. சீக்கிரம் வாடா. வேகமா போங்கடா. வழி விடுங்க மாமா. ஐயோ 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 ஐயோ. ஏய் கொண்டாவா. சே. வேண்டாம். வயசாயிடுச்சு. ஐயோ எவனாவது வாழைப்பழம் தொலை போடுங்க. இங்க பாரு. டேய் வாடா மாப்ள. பத்து மாப்ள. ஓடியா ஓடியா ஓடியா. எங்க பாரு. எங்க பாரு. எங்க பாரு. போய்ட்டான் போய்ட்டான் போய்ட்டான். சீக்கிரம் வாங்கடா. டேய் 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 ஸ்டாப். தப்பிச்சிட்டான். இது இங்கிலீஷ் தெரியாது போல. எங்க போனாலும் விட மாட்டேன். டேய் வாங்கடா. என்ன மாப்ள துவைச்சிட்டு இருக்கியா? இல்ல மச்சான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். சமைச்சிட்டு இருக்கியா? பின்ன என்னடா மச்சான் கேள்வி இது? இந்த லொல்லு லொல்லாய்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா போ. அப்பா இருக்கிற 4 துணியை துவைச்சு வச்சாச்சு. ஆமா ஏன் மச்சான் இன்னைக்கு ஷூட்டிங் ஒண்ணும் இல்லையா உனக்கு? எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குடா. அதான் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. காட்டு. சூப்பர் மச்சான். ரொம்ப காஸ்ட்லியாடா? ரிடக்ஷன்ல எடுத்ததுடா. 150 ரூபா தான். அப்படியா? சரி மச்சான். வயிறு ரொம்ப கபகபன்னு இருக்கு. வா சாப்பாடு போடுறோம் சாப்பிடலாம். சமைச்சிட்டியா? காலையில காசு இல்லைன்னு சொன்ன. அந்த கதையை அப்புறம் சொல்றேன்டா. முதல்ல நீ லுங்கிய கட்டிட்டு ரெடியாவு. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா சிக்கன்லாம் பண்ணி அசத்தி இருக்க? என்னடா ஏன் வேற? இல்ல மாப்ள சந்தோஷம் தான். நான் முதல் முறையா இப்பதான்டா சந்தோஷத்துல அழுவுறேன். என்னடா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு என்னாச்சு? மச்சான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒரு தூண்டுதல் இருக்கணும்டா. நான் முதல் முறையா சின்சியரா ட்ரை பண்ணி இன்னைக்கு நான் ஒரு கம்பெனில நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டா. அந்த படத்துல மெயின் காமெடின்னு நான் தான்டா. நாளைக்கு அவுட்டோர் போறேன். வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்டா. ஹேய் சந்தோஷமான விஷயம்டா. இதுக்கு போய் ஏன்டா கண் கலங்குற? இல்லடா மச்சான், முதல் முறையா எனக்குள்ள நீ என்ன அறிமுகப்படுத்திட்ட. எனக்கு நீ ஒரு முகரை ஏற்படுத்திட்ட மச்சான். இனிமே நீ தாண்டா எனக்கு குரு தெய்வம். முதல்ல கண்ணத்தோட சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடுறா. நீ சாப்பிடுற மச்சான். நானே இவ்வளவு நாள் மத்தவங்களை ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா. அப்பதான் தெரியாத ருசி. சொந்த உழைப்புல சாப்பிடும்போது ருசிய தனிதாண்டா. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுறா. என்ன நீ தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு சொன்ன நானும் சிரிப்பேன்ல. சொல்லு. என்னாச்சு 2 பேருக்கும்? என்னாச்சு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி எல்லாரும் பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தெரியல. இவக்கிட்டதான் கேட்கணும். சரி நீ எப்படி சிரிக்கிற? அது ஒரு பெரிய கூத்தடி. நேத்து டிவியில சாலமன் பாப்பைய பட்டிமன்றம் பார்த்தேன்னா அதுல சிரிக்கிறதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி சிரிக்க சொன்னாங்க. அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். தீபா தீபா உனக்கு ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்திருக்கு. என்னடி தந்தியில உங்க அம்மா கூட
இருக்கிறதே என் அம்மா மட்டும்தான். அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு என்ன யார் இருக்காங்க? என்ன சொல்ற? நான் இல்ல. சரிவா போலாம். நீ இருடி. இவ ஆர்டி ஒர்க் முடிச்சு சப்மிட் பண்ணணும். நீ அதை பாத்துக்கோ. நான் இவளை கூட்டிட்டு போறேன். வா போலாம். உனக்காவது உங்க அம்மா இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு ஏன் கண்ணு இங்க வந்து படுத்து கிடக்குறவ? ஏன் கண்ணு கண்ணு கலங்கி இருக்கு? வயசு பொண்ணு இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது. எந்திரிச்சு வா, சாப்பாடு போடுற, சாப்பிடுவேன். எனக்கு வேண்டாம் பாட்டி. ஏன் பசிக்கல. எது பசிக்கலையா? ஏன் பசிக்கல? ஏக்கா என் ராசாத்துக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அழுகுறவ? எனக்கு 4 வயசு இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீதான் என் ஆத்தான்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கு என்ன இப்போ? இல்ல பாட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டோ காட்டி சாமி கும்பிடுறப்போ என்னால தாங்க முடியல. என் மனசு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு. மாமா அங்க போற பாருங்களா? டென்ஷன் ஆகுது மாப்ள. போட்டு விடு. இவளை வச்சுதான் அவனை பிடிக்கணும். ஏ வாடா போலாம். ஏ வாடா. சரிண்ணே. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் இறங்குடா. விடக்கூடாது அவளை. இந்த பக்கம் தான போலாம். டேய் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் போய் தொலைஞ்சா தெரியலையே. டேய் சுத்தி தேடுடா. இங்க தான். ஏய் மாப்ள. இந்த பக்கம் தான் போனா. ஏய். ஏய் இறா இறா மாப்ள மாப்ள மாப்ள. மாப்ள தெரியாத மாதிரி காட்டிக்க. அந்த பக்கம் பாரு. அந்த பக்கம் பாரு. சும்மா அப்படி திரும்பிக்கா. ஐயோ அப்பா, நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்லையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப நான் வேலை பாக்குற இடத்தையும் பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். இவ்வளவு கண்டுபிடிச்சோம். அப்ப அவன் எங்க போயிருப்பான்? தெரியல. என்னடா இவனே தானா? எங்க போயிருப்பா? அதான் போற பாருங்க. வா 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 வா. அடிக்கிற வெயில பட்டணமே சுத்துதடா. எந்த பக்கம் போயிருப்பாங்க? வெயில். வயசான காலத்துல ஓட வைக்கிறாங்களே. வெயில் தான் ஒத்து வரல, காத்து கூட ஒத்து வர மாட்டேன். இப்படியா? இதே ஸ்பீட்ல ஒன்னா எப்படா பிடிப்ப? 10 நிமிஷம். சொடி நாய் கடிச்சா 5 நிமிஷம். இப்ப கடிச்சா ஓடுறா. ஐயா 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 ஐயா. என்ன சவுண்ட் வருது? 64. ரொம்ப ராசி. காளையம் தான் எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டுவான். என் கண்ணு குட்டி எனக்கே தண்ணி காட்டுது. பாத்தியாடாங்க? எல்லா பக்கமும் பாத்துட்டேன், காணோம். அந்த சத்துல பாத்தியா? எங்கேயுமே இல்ல மாமா. எங்க போனான்னு தெரியல. ஐயோ, எனக்கு தான் வயசாகி போச்சு. உன் கையில மாட்டிச்ச பிடிக்கூடாதா? கவலையே படாத. அவளையும் பார்த்தாச்சு, அவனையும் பார்த்தாச்சு. எல்லாரையும் தூக்கி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். வா வா, மாட்டவன் போயிருவாங்க. இது ஏன் ரூம்டி? ஐயோ கருணா. சரி சரி உள்ளவா.
உட்காரு. இது வேற. இது அப்படிதான் அப்பப்ப. ஆமா, நீ எப்ப சென்னைக்கு வந்த? என் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? நீ இங்க சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ஆர்பி உதயகுமார் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுனா நீ ஏன் ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? சும்மா. அது சரி, நீ எப்ப வந்த சென்னைக்கு? யார் யார் வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடு. இந்தா குடி. Thank you. எங்க வீட்ல இப்ப என்ன பண்ண போற? தெரியல. முதல்ல அழறத நிறுத்து. என்ன பண்ணான்னு யோசி. நான் தங்கிட்டு இருந்த இடத்தையும் எங்க அப்பா பார்த்துட்டாரு. நான் ஊருக்கு போனா கண்டிப்பா என் மாமனுக்கு என்ன கட்டி வச்சிருவாரு. அப்புறம் லைஃப் லாங் நான் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆட்சி பண்ணலன்னா நான் ஒரு ரூம்லயே தங்கிக்கிட்டுமா? இங்கயா? இல்ல பேச்சுலர் ரூம்ல லேடிஸ் எப்படி? ப்ளீஸ் முருகா, நான் உன் கூட படிச்சவ. ஒரே ஊரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா வேற யாரடா ஹெல்ப் பண்ணுவாங்க? எந்த ஊரா இருந்தா பரவாயில்ல. இந்த சென்னையில எனக்கு வேற யாரையும் தெரியாதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். ப்ளீஸ் யோசிக்காதடா. அதுக்கு இல்ல, என் ரூம்மேட் அவுட்டோர் போயிருக்கான். வரதுக்கு 1 மாசம் ஆகும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். உன் ஃப்ரெண்டு வரதுக்குள்ள நான் வேணா வேற ரூம் பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். அது வரைக்கும் வாடகை வேணா நான் ஷேர் பண்ணிடுறேன். ப்ளீஸ். அதுக்கு சொல்லல. அப்புறம் எதுக்குடா யோசிக்கிற? சரி, ஆனா ஒரு 10-15 நாளைக்குள்ள வேற ரூம் பார்த்துட்டு போயிடணும். ஓகேயா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். பண்ணிடுறேன். சரி, நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. சரி. ட்ராலி வா 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 வா. அப்படியே வா. கேமரா பொசிஷன் பாருங்க. ஓகே சார். ஓகே, பக்காவா இருக்கு. வாங்க தம்பி. அண்ணா வாங்கண்ணே, உங்களை பார்க்கவே இல்ல. சாரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கொஞ்சம் வேலையா? பரவாயில்ல பரவாயில்ல. ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா? நல்ல கதையாவே இருக்குண்ணே. 2 நாள்ல அஜித் சார்ட்ட போய் கதை சொல்லணும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஜித் சார் கிட்டியா? தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் அட சினிமால இதெல்லாம் சர்வ சாதாரணம் தம்பி. அதெல்லாம் மறந்துடணும். சரி, எனக்கு போன் பண்ணுங்க. சரிண்ணே. ரைட்டு. பையன் பிக்கப் ஆயிட்டானே. எஸ், கம் இன். ஏய், இரு இரு. என்ன ஷூ எல்லாம் இங்க கட்டற? ஷூ எல்லாம் இங்க கட்ட கூடாது. இனிமே ஷூ எல்லாம் இந்த ஸ்டாண்ட்ல தான் வைக்கணும். சரியா? என்னடா அப்படி பாக்குற? இது உன் ரூம் தான். எப்படி இருக்கு பாத்தியா? நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். நீயும் வச்சிருந்தீங்க. என்னது? பூஸ்ட் புத்துணர்ச்சிக்கு. உனக்கு சின்ன கப், எனக்கு பெரிய கப். புத்துணர்ச்சி இதுல மட்டும் இல்லக்கா, என் வாழ்க்கையில. என்னடா சொல்ற? நீ எப்ப இந்த ரூம்ல கால் எடுத்து வச்சியோ, ஒரு நல்ல நேரம் எனக்கு கதை சொல்ல சான்ஸ் கிடைச்சிருக்க. ஐயோ, ஹீரோ யாரு? அஜித் சார். என்ன லதா, ஏதோ பேசணும்னு சொன்ன? எல்லாம் குட் நியூஸ் தான். சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். என்ன லதா, ஏதோ குட் நியூஸ் சொன்னீங்க, சீக்கிரம் சொல்லு. இருடா சொல்றேன். சீக்கிரம். இனிமே என் டார்ச்சர்ல இருந்து உனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. விடுதலையா? என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஒண்ணுடா, என் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு ரூம் பார்க்க சொல்லிருந்தேன். அவளே அரேஞ்ச் பண்ணிட்டா. நீ 15 days டைம் கொடுத்த. மைல எனக்கு 10 daysலயே ரூம் கிடைச்சிருச்சு. ஹாப்பி? நீ என்ன சொல்ல வர? பயப்படாத, அதுக்காக நான் வாடகை குறைக்க மாட்டேன். 1 மாச வாடகையை நான் முழுசா கொடுத்துடுறேன். ப்ளீஸ் சார். ஏய், சும்மா. இது எப்பவுமே உன் கூடவே இருக்கணும். நீ மிகப்பெரிய இயக்குனரா வரணும். பல வெற்றிகளும் விருதுகளும் உன்னை தேடி வரணும். அதான் என்னோட ஆசையும் பிரார்த்தனையும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். போலாமா? எனக்கு கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு. இதான் நம்ம 2 பேரும் போற கடைசி பயணம் இல்ல? புலி வருது புலி வருதுன்னு விளையாண்டுட்டு இருக்கோம். உண்மையிலே புலி வந்துட போதுரா. நான் தானே ஜெயிப்பேன். ஏய், இரு, முதல்ல காய நகர்த்துட்டான். அண்ணே, என்னதுண்ணே? டேய் ஆடுறா.
இருண்ணே. யாரா அவன்? ஐயோ மாமா. ஆமா. ஏண்டா பொண்ணை பிடிக்க வந்துட்டு ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு ஏய் புடிங்கடா. டேய் விளையாடுறதுக்கு வந்தீங்க புடிங்கடா. ஓடி அந்த பக்கம் அவனை போட்டு தர சொல்றேன். என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? யோ நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீ கடத்திட்டு வந்த யார் தெரியுமா? என் பொண்ணு. சும்மா விடுவானா? அப்ப நல்லா சாப்பிட்டு பொண்ணு கூட்டு வந்தா ஊர்ல இருந்து என் பொண்ணு ஏமாத்தி கூட்டு வந்து ஒண்ணு தெரியாம நடிக்கிறியா? உன் பொண்ணு நான் இங்கே கூட்டு வந்தேன். ஐயா இது இவன் கூட தான் இது. ஆட்ட பிடிங்க சாவரமா 4 கேள்வி கேளுங்க. இந்த அநியாயத்தை சும்மா விடக்கூடாது. ஆமா இப்ப என்ன சொல்ற? கிளம்புடா. வந்த காரியத்துக்கு குடும்பத்தை சந்திச்சிருக்க இருக்கிற. ஏண்டா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? கவுண்டர் பையன் பெரிய யானை கொம்பு நினைப்போ? எதுக்குங்க என் பிள்ளைய போட்டு இப்படி மிரட்டுறீங்க? என் பிள்ளைய பாவம் ஒடிஞ்சு போய் ஒல்லியா வந்திருக்கான். ஏய் சும்மா இருடி. உன்னை உதைக்க முடியும் முதல்ல. புள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. ஆமா என்ன குறை சொல்லலன்னா தூக்கம் வராத. ஏண்டா நம்ம வசதி வாய்ப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, போயும் போய் இந்த காளைய முன்ன கூட்டிட்டு போயிருக்கியாடா. சரி அப்படியே இருக்கட்டும். அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அதுக்கெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கிறாமேடா. எதுக்குடா அவளை எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு ஓடுன? நான் அவர் கூட ஓடி போல. எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. சொல்லுங்க பாட்டி. போய் சொல்றா. ஓட்டனா ரெண்டு பேரையும் கைகளமா புடிச்சு நாங்க முட்டாளா? அது சரி ஒன்ன பைக்ல ஒட்டி உராசின்னு போனீங்களா? அதுக்கு என்ன சொல்ல போற? அப்பா அது ஃப்ரெண்ட்ஷிப் பா. சென்னையில அதெல்லாம் சகஜம். ஃப்ரெண்ட்ஷிப்னா கொள்ள மாட்டீங்கன்னு கொஞ்சம் போற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டனா? டேய் வயசு பொண்ண கைய வாங்கிட்டு அவ படிச்ச பொண்ணு. அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தா ஊரை விட்டு ஓடி இருப்பலாம். போனதான் போனா வேற எவன் கூட போனாலும் பரவாயில்லையா? நம்ம ஊரு கவுண்டர் புள்ளையோட ஊரு சுத்திந்தா. அப்பா முதல்ல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவ அப்பனோட டார்ச்சர் தாங்காம அவ வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. திடீர்னு சென்னையில ரூம்குள்ள வந்து நீதான் நீ எப்படியாவது காப்பாத்தணும்னு கதறி எழுதா. சரி நம்ம ஊருக்கார பொண்ணாச்சுன்னு நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். இது தப்பா? ஐயோ தப்பே இல்லடா தங்கமே. நல்ல காரியம் நல்லா பண்ணிருக்க. அப்பா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன துரத்திட்டு வந்த அன்னைக்கு தான் நான் அவனை முதல்ல சென்னையில மீட் பண்ணேன். அட யாரா இவன்? அவதான் இவ்வளவு தூரம் சொல்றா இல்ல. இன்னும் நம்பிக்கை வரலனா அதான் ஊரே பாராட்டி பரிவிட்டம் கட்டிச்சா. எக்கண்ண கட்டு தொலைங்க. இப்போ என் பையனை கடிச்சு கொட்டினீங்களே. ஏய் ஒரு விவரங்கட்ட சிரிக்கி. ஆமா திரும்ப என்னையே சொல்லுங்க. இவன் பண்ண காரியத்துக்கு இவனை கண்டதுண்டாமா வெட்டி போட்டுருக்கணும். திரும்ப திரும்ப ஏங்க அவனையே திட்டுறீங்க? ஏண்டா அப்ப அந்த பொண்ணுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறியா? இல்லன்னு தான் சொல்றான்ல. காளையங்கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லலாமாடா? யோசிக்கிறதுக்கு இதுல என்னப்பா இருக்கு? அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. நானே கூட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அதை விட்டுட்டு என்ன போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. நானும் அதானப்பா சொல்றேன். இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சு போயிடல. மாமனை தவிர வேற யாருக்கு வேணாலும் என்ன கழுத்து நீட்டு சொல்லுங்க. நான் தயாரா இருக்கேன். அதான் குழந்தை அவ்வளவு தூரம் சொல்றாள் ஐயா. பாட்டி அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் அந்த பையனை காதலிக்கல 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 சத்தியமா காதலிக்கல. இதத்தான் நான் அப்பவே இருந்து சொல்றேன். எப்பவுமே நீ எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தாடி சொல்லுவேன். என் பிள்ளைய கடிச்சு கொட்டனா உங்களுக்கு தூக்கம் வராத. நீயே களைச்சு போய் வந்திருக்க. வாடி தங்கம் உனக்கு ஹார்லிக்ஸ் கலந்து தரேன். ஐயோ ஐயோ எதுக்கு தலையில அடிச்சுக்கிறீங்க? ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்டா கொண்டு வந்து கொடுக்க மாட்டேனா? எனக்கும் கொஞ்சம் கிடைக்குங்களா? உனக்கு இல்லாமையா கொண்டு வரேன். ஏண்டி அம்புஜம் கேட்டியா இந்த கதைய? சொல்லு. கவுண்டர் பையன் முருகனுக்கும் காளையன் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அப்படியா தங்கவி? நான் என்னென்னமோ நடக்கும்னு நினைச்சேன். உப்பு சப்பு இல்லாம போயிடுச்சு. இரு இரு இரு. போட்ட கணக்கு தப்பா போயிடுச்சப்பா. சுக்கரன் குருமேட்ல ஏறும் போதே நினைச்சா இப்படி ஏதாவது நடக்கும்னு. இப்ப என்ன பண்றது? இரு
ராகு கேதுவை சந்திக்கிற மாதிரி இருக்கு, சந்திச்சு ஆகணுமே. சந்திச்சுட்டான்ல, இது எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கு ஊரே ரெண்டு பட்டு போச்சு. சொன்னா எந்த பைய கேக்குறான்? முருங்கன் பைய செவனேன்னு சினிமால கூத்து கட்ட போயிருக்கான். அது தெரியாம உலகிட்ட சொல்லு சொல்ற நாயே. போ, மரியாதையா போயிடு, இல்ல உன்னை கொன்று வேண்டாம். நான் போறேன். நான் போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரிஞ்சா என்ன அடிச்சதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவேன். போக சொல்றா இவனை. அண்ணே ஏதோ சொல்ல வரானே. சொல்லு. இது நீ போட்ட சோத்துல வளர்ந்த உடம்புன்னு. என்ன அடி, வெட்டு, கொல்லு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா மத்தவனை அடிக்க முடியுமாண்ணே? புரியுற மாதிரி சொல்டா. அண்ணே கல்யாணம் பண்ணிட்டு ஊர்ல ஜோடியா போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. எல்லாரையும் வெட்டிடுவியானே நீ? ஏய், சுத்தி வளைச்சு பேசாத. சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. அதான் முருகனோட கெட்டு போல, நல்லவன் நமக்கு தெரியும். ஆனா ஊருக்கு அண்ணே, ஒரு மனுஷன் தனக்காக வாழ முடியாதுண்ணே, ஊருக்காக தான் வாழ்ந்தாகணும். அதனால அந்த பொண்ணை மறந்துருங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏய் மாப்பிள, அட இங்கதான் இருக்கியா? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க. இந்த கும்பல என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன், முக்கியமான விஷயம் பேசணும்பா. மாப்பிள, வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான், ஜோசியக்காரி சொல்லிட்டாரு, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுப்போம். உனக்கு சந்தோஷம் தானே? என்ன மாப்பிள, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ வாயை பொத்திட்டு சும்மா இருக்க? என்னடா பண்ணிக்க? முதல்ல எல்நீர்ல மேட்ட கலந்து போட்டா நம்ம தோட்டத்துல வடிக்கிட்டது. பாப்பா மாப்பிள உட்காரு, நல்லா உட்காரு. டேய் எடுறா என்னையா. இப்பதான் என் மாப்பிளைக்கு கல்யாணம் வந்திருக்கு. என்ன மாப்பிள? இல்ல மாமா, லதாவை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதான் நல்லது. மாப்பிள சும்மா தமாஸ் பண்ணாதீங்க மாப்பிள. இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். ஏன், என்ன ஆச்சு? அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே, அவ மனசுக்கு பிடிச்சவனையாவது கட்டி வைங்கன்னு சொல்றேன். இன்னமும் ஏதோ ஆச்சு மாப்பிள. மக்கு மாப்பிள அவதான் சின்ன பொண்ணு, அறியாத வயசு. நாம தான் நல்லதுங்கிறத எடுத்து சொல்லலாம். நல்லது நாம சொல்லலாம், கெட்டத என்ன மாப்பிள சொல்ற? என்ன எதுவும் கேட்காதீங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. அதுதான் ஏன் கேக்குறேன். யோ, எவ்வளவு தின்ன எட்ட சொத்தீங்க நான் என்னடா சொன்ன? இது எனக்கு என் மாமனுக்குள்ள பிரச்சனை, நீங்க போங்கடா. யாரா உனக்கு மாமன்? எப்ப என் பொண்ணை பத்தி அந்த வார்த்தை சொன்னியோ அப்பவே உனக்கும் எனக்கு இருந்த உறவு அறுந்து போச்சா? பொண்டாட்டி கூட பிறந்த ஒரே தம்பின்றதுக்காக என் பொண்ணைய உனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பாரு. இதுவும் பேச, இதுக்கு மேலே பேசுற. என் பொண்ணைய எச்சனிய வேணும் மாமா, சொன்னா கேளுங்க. உன்னை நம்பினா என் பொண்ணை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னை வேணாம். ஏய், ஏய், ஏய். நான் எச்சக்கால நாய். அவங்களோட மாப்பிள என் பொண்ணு எச்சன. ஏய், மாப்பிள்ளைன்றதுக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துக்கிறான். ஏண்டா அனாத நாயே, உன்னை நம்பி பட்டணத்துக்கு போய் என் பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அவன் மேலே பொய்ய போறியா? ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், என்ன மன்னிச்சிரு மாமா, பொண்ணை கட்டிக்கிற மாமா. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த ஊர்ல என்ன மீறி எவன் உனக்கு பொண்ணு கொடுக்க நான் பாத்துக்கிறேன். குறிச்ச அதே முகூர்த்தத்துல நல்ல மாப்பிளையா பார்த்து என் பொண்ண மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இந்த காலையில ஆத்தா ஒருத்தனுக்கு முந்தியவர்கள் நினைச்சுக்கடா. ஏண்டா செல்வா, ஐயா வேலையெல்லாம் ஜோரா நடக்குதா? நல்லா நடக்குது ஐயா. அந்த கடாவை கொண்டு கோயில கட்ட சொன்ன கட்டிட்டியா? காலையில கருப்பம் கொண்டு போய் கோயில கட்டிட்டாங்க ஐயா. பூசாரிக்கு தகவல் சொல்லியாச்சா? சொல்லி அனுப்பி விட்டுருங்க ஐயா. நீ போய் இந்த பாண்ட சிட்டியார்களுடைய குழம்புக்காகிற ஜாமான் எல்லாம் கட்டி வைக்க சொல்லிட்டு வந்த. கட்டி வச்சிருப்பானுங்க, நீ போய் எடுத்துட்டு வந்துரு. என்ன, எந்த பொருளையும் தவறாம எடுத்துட்டு வந்துடணும். சரிங்க ஐயா, போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன் ஐயா. என்ன மாப்பிள, மெட்ராஸ்ல பயங்கர வெயிலாம, இங்க விட சூடு அதிகமா? உன்னை விட சூடு கம்மி. என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளு. மாப்பிள,
அது வந்து அதான் என்னது ஒண்ணு இல்ல நீயே கேட்க பொங்க சோறு இப்படியே கேக்குறது மச்சான் வந்து சினிமால ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து நடிக்கிறாங்கல்ல அது நிஜமா டூப்பா? அது கூட ஜோதிகா கொள்ள சொன்னாங்களே ஆண் கொண்டே பெண் கொண்டே அது கூட நவீன நேரில் பார்க்கவும் அப்படியே இருக்கும். சும்மா சிலம்பரம் நயன்தாரோ மறுபடியும் ஒண்ணு சேரமா சொன்னாங்களே அது உண்மையா போய் ஒண்ணு போட்டேன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுறோம். யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முருகா இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருப்பேன்? 4 படம். அப்ப 4 விதமான ஹீரோ பாத்துருப்பேன், 4 விதமான ஹீரோயின் பாத்துருப்பேன், 4 விதமான வில்லன்களை பாத்துருப்பேன். எங்க 3 பேரை வச்சு படம் பண்ண போறேன். அது எந்த மாதிரி ஒரு கதை, நாங்க எப்படி நடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன்னா அதை உள்வாங்கி நடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா இருங்கடா, எப்பயுமே சும்மா தான் பாருங்க. அதனால வேஷம் கேக்குறோம். இப்படியே சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நாங்க அப்படியே மரளவுல உள்வாங்கி அதை அப்படியே வெளியே கொடுத்துருவோம். அது வந்து அப்புறம் ஊர்ல பசங்க கூட்டி வந்த நடிக்க வச்ச புகப்பிடானுங்க அப்படின்னு பேர் கெட்டு போகக்கூடாதுல்ல. எப்படி நடிக்கணும் எப்படி நடிக்கணும்? சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்கடா. இல்ல நாளைக்கு அந்த கடை வெட்டுறதுக்கு பதிலா உங்களை விட்டுடுவேன். வில்லன் மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்க. வில்லன் மச்சான் வேஷத்தை கொடுத்துட்டா. இன்னைக்கு ட்ரையல் பாக்குறோம், நாளைக்கு உங்களை நடிச்சு காட்டுறோம். வாங்க அப்படி நடிக்கணும் மட்டும் பாரு. முருகா முருகா இந்தப்பா இந்த காஃபி குடி. என்னப்பா முகமெல்லாம் வாடி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ஏய் எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா. அம்மா எனக்கு உடனடியா ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுமா? என்னது 2000-ஆ? எதுக்குடா? இன்னைக்கு சாயந்தரமே நான் சென்னைக்கு போறேம்மா. என்னப்பா அப்படி சொல்ற? நாளைக்கு உன் மருமகனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறோம். அதுக்கு தாய் மாமா மடி வேணும். நீ பேசாம போயிட்டனா அப்புறம் காது எப்படி குத்துறது? எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் அவசியம் போயாகணும். சரிடா, நான் கட்டி போட்டு இருன்னு சொன்னா இருக்கவா போற? இந்த பாரு, நாளைக்கு உன் மருமகனுக்கு காதை குத்திட்டு நீ கிளம்பு. சிரிப்ப பாரு சிரிப்ப. என்னடா பஞ்சாயத்து இது? செட்டப்பே சரியில்லையே. அதுக்காக உனக்கு செட்டு போட சொல்லட்டுமா? அது இல்லப்பா, பஞ்சாயத்துனா ஒரு சொம்பு வேண்டாமா? உன் கண்ணுல கழுவப்பாலை கரைச்சு ஊத்தா அங்க வர குடத்தையே வச்சிருக்கான். ஊரே கழுவலாம் போட்டுருக்கு. அப்படி ஆளாளுக்கு பேசாம இருந்தா எப்படி? அப்ப நம்ம பேசுனது என்னவா? முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. நம்மளை எவனும் மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. இந்த வந்துட்டாயா? இவனா இவன் ரொம்ப பேசுவானாப்பா. வணக்கம். போங்க. என்னமோ 15 பேர் தீர்ப்பு சொல்ல போறது மாதிரியே போறத பாரு. வேட்டு தறி கீழே வந்து போகுது. பஞ்சாயத்தை கூட்டினது நம்ம முனுசாமி. விஷயத்தை சொன்னாதானே என்ன ஏதுன்னு தெரியும். விஷயமே தெரியும். ஐயா என் பொண்ணு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப இந்த 3 பசங்க கெடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஐயா. அநியாயமா இருக்கு ஐயா. ஒரு ஒத்திகை கூட பாக்கல ஐயா. என்ன முழுசா பண்ண கற்பழிக்க முயற்சி பண்ணா அவ ரத்தம் குடிக்காதா? அவன் நான் தானப்பா. நல்ல வேலை பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தால பரவாயில்லைங்க, நாங்க போய் காப்பாத்திட்டோம். இல்லன்னா என் பொண்ணு கதி என்ன ஆயிருக்குங்க ஐயா. அட போயா, கைய பிடிக்க கூட மூக்க கடிச்சு. என்னால இந்த ஊர்ல சுதந்திரமா சுத்தவே முடியலங்கய்யா. ஏன்டா அப்படி செஞ்சீங்க? ஐயா நம்ம கவுண்டர் பையன் முருகன் இல்ல, மெட்ராஸ்ல சினிமால டைரக்டர் ஆயிட்டான். இல்லங்கயா, அவன் எடுக்க போற படத்துல எங்க 3 பேருக்கு வில்ல வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான். அதுவும் ஒரு பொண்ணை வந்து கதை கற்பழிக்கிற வேஷமா? அதுக்காக ஒரு சின்ன ஒத்தியக்க முயற்சி பண்ணான், அதுக்கு எடுத்து விட்டான். இந்த பாருங்கப்பா, முருகன் பையன் சிவனேன்னு கிடக்குறான். ஏங்க சிவன் பையன் தாங்க முருகன். என்ன பெருசு புராணத்தையே மாத்துது? நீங்க 3 பேர் இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க. முனுசாமி பொண்ண உங்க 3 பேர்ல ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருவேன். நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. முனுசாமி பொண்ண கட்டி வச்சிருவேன் 3 பேர்ல ஒருத்தனுக்கு. அப்படியே திருப்பி சொல்றான். நம்ம சவுண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஏயா இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலையா? செண்பகத்தாங்க கூப்பிட்டேன், விளக்கமாறு பிஞ்சு அப்படி சொல்லிட்டான். ஏறா இந்த தாலிய. அவங்க 3 பேரும் மறுபடியும் ரிஹர்சல் பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திரும்பி வர வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இப்படியே இருக்கணும். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, அது வரைக்கும் கஞ்சி தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா என்ன? வாங்க வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். வாடா சீக்கிரம் வாடா. குழந்தைக்கு வலிக்க போறா. ஐயா கத்திய வைக்கிற அம்மா அதுக்குள்ள அடிக்கிறாங்க ஐயா. நடக்கிறா சிரிக்கு. நீ பாத்து பாத்து வலிக்க கூடாது குழந்தைக்கு. மெதுவா மெதுவாடா பாத்து பையல. பாத்து குட்டி. கம்சாமி கெடா வெட்டியாச்சா? கெடா வெட்டியாச்சாவா? கெடா வெட்டி குழம்பு வச்சாச்சுங்களோ? நான் வாரத்துக்குள்ள அவசரப்பட்டு கெடா வெட்டி குழம்பு வச்சாச்சா? அடே வாசனை ஆளை தூக்குத. சூடு ஆறதுக்குள்ள போய் ஒரு புடி புடிச்சிட வேண்டியத. ஓடு. இப்பதான் என் சொல்ல அவளா கிளம்ப வேண்டியதானே? இனிமேதான் எல்லாமே ஆரம்பம். புடிங்க, பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. என்னடி செய்யணும்? என் சொத்து பூரா என் பேரனுக்கு தான். இதுக்கு மேல என்னடி செய்ய சொல்ற? உங்க சொத்து யாருக்கு வேணும்? அவனுக்கு செயின போடுங்க. செயினா? ஏன்டா உத்தராட்சி கொட்டை தான் இருக்கு, கட்டி போட்டுட்டுமா? உங்க உத்ராட்ச கொட்டை யாருக்கு வேணும்? இங்க பாருங்க, செயின்
போடுறி போடுறி உனக்கு ஏது செய்யுமே நீங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுத்தீங்கல்ல, அதுல சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வாங்கினேன். வாடா 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 வாட மாப்பிள்ள. வாங்க போலாம். டேய், தட்டுல தாளம் போடாம சாப்பிடு. முடிய பாரு, காட்டு மிராண்டி மாதிரி. சே, இங்கேயே இருந்தேன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அழகா எண்ணெய் வச்சு அம்மா உனக்கு குளிப்பாட்டிக்கிறேன். இவ்வளவு வசதியை வச்சுட்டு உனக்கு என்னடா தலையெழுத்து? அங்க பட்டணத்துல போய் வெறுமனத்தை சுத்திட்டு இருக்கிறேன். ஏண்டா இந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கே? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு காட்ட வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு எலக்ட்ரிஷியனு? ஐயாவை யாருன்னு நினைச்ச? இப்ப பாரு, பிச்சிடுறேன் பிச்சு. 1 கோடி லைட், 1 கோடி லைட். ஐயோ சொன்ன மாதிரியே பிச்சுட்டியடா. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுருக்கலாம்ல, அதுக்குள்ள அவசரம்டா உனக்கு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? சிங்கத்தை சுரண்டி பாக்குற. ஆமா, ஜன்னலையாவது திறந்து வைக்க கூடாதா? என்னடா நீ? ஜஸ்ட் ஸ்லிப். இதுக்கு போய் ஆமா, அடுத்த தடவை பெருசா கிழிச்சிருவேன். சரி சரி, ரொம்ப பேசாத, போடு. சாப்பிடுறதாவது ஒழுங்கா சாப்பிடு. போடு போடு. பாத்து பாத்து பாத்து, எல்லாத்துலயும் தண்ணிய குடிடா. நல்லா பட்டணத்து பேய் பிடிச்சு ஆட்டுது. கீழே உனக்கு சுத்தி போடுறேன், தண்ணிய ஒழுங்கா குடிடா. இந்தாக்கா பாலை குடி. வாடா வாடா வாடா. போ போ. காத்து, யாரு இது பால் குடிக்கிற நேரத்துல என்ன நினைக்கிறது? போய் முகத்தை கழுவு. காத்து, நேரம் கிட்ட நேரத்துல கரண்ட் ஆஃப் பண்ணுவானுங்களே. கண்ணே, இருட்டுல விழுந்து கிழுந்து வைக்க போறேன். பாத்து வா, நான் போய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். சரி பாட்டி. வா பாத்து. லதா, சும்மாதான் சாத்திருக்கேன். மழை நின்ன பிறமே வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி நனைஞ்சு வந்திருக்க? ஜுரம் வரப்போகுது. தொடச்சுக்கோ. துண்டு கொடு. கேட்ச். சாப்பிட்டியா? சமைக்கலான்னு பார்த்தேன், கரண்ட் போயிடுச்சு. டயர்டா வேற இருந்துச்சா, அதான் காலையில பாத்துக்கலான்னு படுத்துட்டேன். அது சரி, எங்க உட்காந்துருக்க? கட்டில இந்த ஓரமா உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். என் வேஷ்டி கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? எங்க இருக்கு? சரி விடு, நானே பாத்துக்கிறேன். என்னது வேஷ்டி இவ்வளவு பெருசா இருக்கு? என்ன முணுங்குற? ஒண்ணுல எதுவா இருந்தா என்ன, கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துப்போம். ஏன் சிரிக்கிற? இருட்டுல உட்காந்து சிரிக்கிறவ அட என்னன்னு சொல்லு, நானும் சேர்ந்து சிரிக்கிறேன். கரண்ட் வந்துருச்சு. அது என்னமோ அத்தா, நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. நீ எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க. இங்கதான் இருக்கீங்களா? என்ன கலகலன்னு சிரிப்பலாம்? ஓமக தானே, அவன் மனசுல என்ன நீ வேற, நானே இன்னைக்குதான் பாக்குறேன் என் பொண்ணு சிரிக்கிறத. அதுக்குள்ள கண்ணு வைக்கிறப்ப என் கண்ணுதான் படுது. எம்மாடி, காலையில இருந்து அழகி திரிஞ்சு ஒரு 4-5 மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கேன். நீயா பாத்து செலக்ட் பண்ணிக்க. என் பேத்திக்கு நான் பாக்க மாட்டேனா மாப்பிள்ள? அத்தா, அது மட்டும் இல்ல, டவுன்ல 2-3 தரகிட்ட சொல்லி வச்சிருக்கேன், கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பாக்க சொல்லி. முதல்ல நான் போட கூட எல்லாம் வத்தலும் தோத்தலுமா இருக்கானுங்க. என் பேத்தி அழகுக்கு இவன் அழகா சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. ஐயோ பாட்டி, இது நடிகர் அஜித்குமார். அஜிதா? ஐயோ, இது ஏற்கனவே கல்யாணம் குழந்தை வேற பத்திராப்ல. நான் என்னத்த கண்டேன், என் காலத்துல எம்ஜிஆர் சிவாஜியும் தான். இந்த அத்தா, இந்த போட்டோல எந்த மாப்பிள்ளை பிடிக்குதோ அது உங்க அப்பா கிட்ட சொல்லு, கல்யாணம் பண்ணி வைப்பான். காபி டீ எதனா போட்டு வை. போட்டு வைக்கிற, எந்திரிச்சு வாங்க. முண்டோ, நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதுல இருந்து டைவர்ட் ஆகவே கூடாது. அப்பதான் நம்ம என்ன எழுதுறோமோ அது கரெக்டா இருக்கும்.
சிந்தனையே எழுதக்கூடாது. அப்பப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், இல்லனா மென்டல் ஆயிடுவேன். லதா வா, எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், என்ன செஞ்சிட்டு இருக்க? எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி அடிச்சு வச்சிருக்க. அன்னைக்கு எழுதினால நந்தவனன்ற தலைப்புல ஒரு கவிதை, அதோட மிச்சத்தை தான் எழுதிட்டு இருக்கேன். வா, சொல்லு சொல்லு. நந்த வனத்திற்கும் நறுமணம் தந்தவளே, நீ என்ன சோலைகளின் சுகப்பிரசவமா? வெயிலிலும் வந்து போகும் வித்தியாச மின்னலே, பகலிலும் தெரிகின்ற பௌர்ணமி நிலவே, பாலைவனத்தில் பரிதவித்த என்னை கொடைக்கானலில் குடி வைத்தவளே, எட்டாவது ஸ்வரமே, நீ யாருக்கும் கிட்டாத வரமே. உன்னை காண தேடி வரும்போதெல்லாம் குறிஞ்சு பூக்களை விட நெருஞ்சு முட்கள் தான் என் பாதம் அதிகம் பார்த்திருக்கிறது. மலரே, நீ என்றால் இரு விழிக்குள் வீடமைத்து இமைகளால் கதவு செய்து உன்னை ஒரு தூசு கூட துன்புறுத்தாமல் பாதுகாப்பேன் அடி. மலரே, நீ போய்விடாதே இந்த நந்தவனத்தை விட்டு. நிலவே, நீ போய்விடாதே அந்த வானத்தை விட்டு. அப்புறம் மிச்சத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் முருகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? உன்னை எப்பவுமே 4 மணிக்கு எழுப்புவல்ல, அந்த ஞாபகத்துல இது பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு நாள் தக்காளி சாதத்துல உப்புக்கு பதிலா சர்க்கரையை போட்டு சாதம் பண்ணியே, அன்னைக்கு 2 பேரும் பட்டினியா படுத்தோம். அந்த ஞாபகத்துல நேத்து மணி 3 ஆச்சா? அடுப்படியில விளக்குறது யாரு? முருகா, என்னடா அது நடுராத்திரியில பேய் திங்கிற மாதிரி திங்கிற? என்ன அமைதியாயிட்ட? என்னமோ தெரியல லதா, என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சுதந்திரமா சிந்திக்க முடியல, எழுத முடியல. நான் சென்னையில இருந்து வந்தப்போ இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இப்ப என்கிட்ட இல்ல. மனசு பட்டு குழப்பிக்காத. நாளை காலையில் தானே சென்னைக்கு போறேன். ஆண்டவன் உன் கூட இருப்பான். நீ பெரிய டைரக்டரா வரணும். மறவேன். ஆல் தி பெஸ்ட். இதையும் தாண்டி நீ போக வேண்டும் என்றால் என் கல்லறைக்கு வந்து 2 துளி கண்ணீர் விட்டு செல். கல்லறை பூக்களாவது சன்னதியில் மலரட்டும். என்ன லதா? முருகா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். தயங்காம சொல்லு லதா. இல்ல வேண்டாம். லதா ப்ளீஸ், என்னன்னு சொல்லிட்டு போ. இல்ல, இந்த ஊர் சொன்ன மாதிரி நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல, சும்மா நினைச்சுதான் பார்த்தேன். சூப்பரா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? எதுக்கு? இல்ல, இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கண்டு தினமும் வெட்டியே போட்டுருவாரு. மறுபடியும் போட்டியை தூக்க வேண்டியதா? ஆத்தோர துணிதலைக்க நாங்க தானே போறோம், கூடவே வாங்க பொண்டுகளா. யார் இது? சவுண்டு பல் மாதிரி இருக்கே. யார் இது? காயம் பொண்ணு மாதிரி இருக்க. அவங்க ஏதோ வேலையை போறாங்க, நம்ம வேலைக்கு போலாம். நதிகள் ஒரு கரைக்குள் நனையாமல் நடக்குதே.
தள்ளி தள்ளி கிடந்த இரு மேகங்கள் காலக்காற்று கை நீட்டி பேசியதால் இதோ ஆகிவிட்டது ஒரே மேகமாய். தள்ளி தள்ளி கிடந்த இரு நதிகள் காலம் வாய்க்கால் வெட்டியதால் இதோ சங்கமித்து நிற்கிறது ஒரே கடலில். காதல் என்ற ஒற்றை மந்திரம் அத்தனை பூட்டுகளையும் தானாகவே திறந்து விடுகிறது. வெவ்வேறு திசையில் சிகரமிட்டு சிந்தித்து கிடந்த இரு வெண்ணிலாக்கள் உங்கள் ஆதிக்க வரியால் ஒரே கூட்டுக்குள் கூட்டு வாழ்க்கை நடத்தப் போகிறது. இவர்கள் இருவரும் சாதிக்கு பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். இனி எவராலும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த இரு நதிகள் ஒரே சட்டைக்குள் ஆடை தரித்து விட்டது. வாழ்த்த விரும்புபவர்கள் பூக்களை எடுங்கள், அச்சதை தூவ. என்றென்று மாறாத நம்பிக்கையோடு என்றும் உங்களை மறவாத சாணக்கியன். சின்ன சின்ன சண்டைகள்